ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்னை பற்றி இன்ட்ரொடக்ஷன் சொல்ல சொன்னாங்க. நான் வந்து 2023 ரயில்வேல கேட் கீப்பராக வேலைக்கு வந்துச்சு. ட்ராக் மெயின்டனர், அதில் கேட் கீப்பராக இருக்கிறேன். சரியா? எங்கே இருக்கிறேன் அப்படின்னா திருப்போணம் இருக்குல்ல, திருப்போணம் தெரியுமில்ல, அங்கே கேட் கீப்பராக இருக்கிறேன். இது வந்து 3rd கவர்மெண்ட் ஜாபு. ஃபஸ்ட்டு வந்து கடலோர காவல்படைன்னு சொல்லுவாங்கள்ல, கோஸ்ட் கார்டு, இந்தியன் கோஸ்ட் கார்டு, அதில் ஜிடியில் செலக்ட் ஆகி போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் கொரோனாக்கு அப்புறம் டிஎஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க, டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ், வெல்லிங்டன், ஊட்டி, குன்னூர்னு சொல்லுவோம், குன்னூர் இருக்குல்ல, அங்கே அந்த காலேஜில் எம்டிஎஸ்ஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ரயில்வேக்கு செலக்ட் ஆகி அங்கே வந்துச்சு. சரியா? அடுத்தடுத்து எல்லா எக்ஸாமும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? கரண்ட்டாகவும் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் இப்போ. ஓகேவா? இப்போ நம்ம இன்றைக்கி டாபிக் போயிடலாமா? டேரெக்டாக எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. எப்பவும் போல் எலக்ட்ரான்ஸ், மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், வேறு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், வேறு ஓகே கரண்ட்டு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த சர்க்கியூட் டயக்ராம் பார்த்துருக்கீங்களா? சர்க்கியூட் டயக்ராம். இப்போ சர்க்கியூட் டயக்ராமு, இப்போ நீங்கள் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் சொன்னீங்க. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்னா எது இதில் பாசிட்டிவ் சைடு எது நெகட்டிவ் சைடுன்னு தெரியுமா? எது பாசிட்டிவ் சைடு எது நெகட்டிவ் சைடு ஒரு சர்க்கியூட் டயக்ராமில்? பெரிய கூட இருக்கிறது பாசிட்டிவ், சின்ன கூட இருக்கிறது நெகட்டிவ். கரெக்டு தானே? அப்போ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்னா எந்த சைட்லேருந்து எந்த சைடு போயிருக்கணும்? நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போயிருக்கணுமா, இல்லை பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வந்துருக்கணுமா? பாசிட்டிவ்லேருந்து தான் நெகட்டிவ் வரணுமா? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் சொன்னீங்க ஃபஸ்ட்டு எல்லாருமே. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரிக் சார்ஜ் மூவ் ஆகுது அதுன்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா பாசிட்டிவ் சைடு இருக்குது, நெகட்டிவ் சைடு இருக்குது ஒரு பேட்டரியில். அப்போ அது வந்து பாசிட்டிவ் சைட்லேருந்து போகுமா, இல்லை நெகட்டிவ் சைட்லேருந்து போகுமா? எலக்ட்ரான்ஸு நெகட்டிவ் சைட்லேருந்து தானே போகணும். ஆனால் எல்லா சர்க்கியூட் டயக்ராம்லையும் எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? பாசிட்டிவ் சைட்லேருந்து நெகட்டிவ் சைடு போட்டிருக்காங்க. அது ஏன் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, சர்க்கியூட் டயக்ராம் கண்டுபிடிச்சப்ப, அதாவது கரண்ட் கண்டுபிடிச்சப்ப ப்ரோட்டான் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஓகேவா? எலக்ட்ரான் கண்டுபிடிக்கல. அதனால சர்க்கியூட் டயக்ராம் இந்த மாதிரி வரைஞ்சிட்டாங்க. பாசிட்டிவ்லேருந்து தான் நெகட்டிவ்க்கு போகும் அப்படின்ற மாதிரிக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டாங்க. ஓகேவா? அதுதான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் இருக்கும். அப்புறம் ஒரு சர்க்கியூட் டயக்ராமில் என்னென்ன இருக்குன்னு தெரியும்ல? இது பேர் என்னது? பேட்டரியா செல்லா? செல்லுக்கும் பேட்டரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல சின்ன செல்லு, அதுக்கு பேட்டரின்னு சொல்கிற வார்த்தைக்கும் செல்லுக்கும் என்ன வித்தியாசம்? ஒவ்வொருத்தரா? ஓகே. செல்லுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். சும்மா ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுற அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. பேட்டரிக்கும் செல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கிடையாது சார். அடுத்து கெமிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வரும். அது ரெண்டுலேயுமே அதே தான் வரும். ஆமாம். அதாவது என்னென்னா, ஒரு சின்ன கோடு ஒன்று பெரிய கோடு இருக்குல்ல, இது சிங்கிளாக இருந்துச்சுன்னா இது பேர் செல்லு. ஓகேவா? மோர் தென் ஒன் செல் இஸ் கால்டு பேட்ரி. ஓகேவா? 2 செல்லு, ஒரு செல்லுக்கு மேலே 2 செல்லு அட்டாச் பண்ணால் அது பேர் பேட்ரி. இப்போ இது பேர் பேட்டரியா செல்லா? பேட்ரி. 2 செல்லு அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடுன்றது வந்து ஒரு செல்லு, 2 பெரிய கோடு 2 சின்ன கோடு இருக்குது. ஸோ 2 செல்லு, ஸோ ஒரு பேட்ரி. ஓகேவா? மோர் தென் ஒன் செல் இஸ் கால்டு பேட்ரி. ஓகேவா? இல்லையா? இது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் இருக்கும். அப்புறம் வேற என்ன சொன்னோம்? அந்த ஃப்ளோ ஆஃப் 1 கூலும் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகேவா? 1 கூலும் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் கடக்கிறது, அதை வந்து நம்ம கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறோம்? ஐன்னு மென்ஷன் பண்ணுறோம். அதோட யூனிட் என்னது? கரண்ட்டோட யூனிட்டு ஆம்பையர். ஆண்ட்ரி மேரி ஆம்பையர் அப்படின்றவர் வந்து அவரோட பேரில் வந்து ஆம்பையர் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம். ஓகேவா? 1 கூலும் ஆஃப் சார்ஜ் எவ்வளவு? 1 கூலும் ஆஃப் சார்ஜ் அந்த மேலே இருக்குல்ல, 6 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? 6 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ். அவ்வளோ எலக்ட்ரான் சேர்ந்தது வந்து ஒரு கூலும். ஓகேவா? ஒரு கூலும் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? அந்த ஒரு கூலும் ஆஃப் எலக்ட்ரானில் ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் இருக்கும்ல.
எலக்ட்ரான்ஸ்னா இப்போ இதெல்லாம் நம்ம கெமிஸ்ட்ரி போகும்போது இன்னும் தெளிவாக படிப்போம் எலக்ட்ரான்ஸ்னா என்ன ப்ரோட்டான்ஸ்னா என்னன்ட்டு. இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கூலும் ஆஃப் இப்போ எப்படி ஒரு டசன் ஆஃப் வாழைப்பழத்தில் வந்து ஒரு 12 வாழைப்பழம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கூலும் ஆஃப் எலக்ட்ரானில் எவ்வளோ இருக்குன்னா 6 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சார்ஜ் இருக்கும்ல, அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற லைனில் இருக்கிற 1.6 × 10⁻−19 C ஓகேவா சார்ஜ். அவ்வளோ ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் கண்டென்ஸ் ஆஃப் எனர்ஜி ஓகேவா. அண்ட் தென் கரண்ட்டை மெஷர் பண்ணுறது எது? இன்ஸ்ட்ருமெண்ட். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம்? அம்மீட்டர். அம்மீட்டர் வந்து பேரலாக கனெக்ஷன் பண்ணியிருக்கணுமா சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கணுமா? சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கணும் ஓகேவா. அம்மீட்டரை சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். சீரியஸ்னா என்னது? அடுத்தடுத்த இதில் ஓகேவா. பேரலல் காம்பினேஷன்னா எப்படின்னு சொல்லி அப்புறம் பார்ப்போம் ஓகேவா. அப்புறம் இப்போ ஒரு எலக்ட்ரிக் வயரில் நம்ம கரண்ட் போகுது இல்லையா, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் கரண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம். இப்போ ஃப்ளோ ஆஃப் வாட்டர்னா அது ஒரு வாட்டர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இதில் வந்து கரண்ட் வந்து எதில் போகுது? இந்த சார்ஜ் எலக்ட்ரான்லாம் எதில் போகுது? ஒரு மெட்டல் பார்ட்டில் போகுது, மெட்டல் கம்பியில் போகுது, வயரில் போகுது ஓகேவா. இது வந்து சாலிடா இல்லை சும்மா அது வேக்யூமாக இருக்கா? சாலிடு. அது எல்லாமே கரெக்டு தானே, மெட்டல்ஸ் எல்லாமே சாலிடு. இப்போ கரண்ட் வந்து நம்ம அதில் வந்து பாஸ் பண்ணுறோம், கிடைக்குது இல்லையா. இது எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 1 mm/s தானே. ஒரு எலக்ட்ரான் வந்து அந்த கரண்ட் வயரில் மூவ் ஆகுது இல்லையா, அதோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mm/s ஓகேவா. இது வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரிஃப்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. இந்த பார்ட் வந்து புது புக்கில் இல்லை, என் புக்கில் இருந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த இருக்குல்ல ட்ரிஃப்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. இது என்னன்னு சொல்லுவோம்? ட்ரிஃப்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பீடில் தான் வந்து என்ன ஆகும்னா எலக்ட்ரான் வந்து அந்த வயரில் வந்து மூவ்மெண்ட் ஆக போகுது. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mm/s. ஆனால் நம்ம சுவிட்ச் போட்டோன்னே லைட் எரிஞ்சிருதுல, 1 mm/s தான் வந்து எலக்ட்ரான் வந்து அந்த வயரில் வந்து மூவ்மெண்ட் ஆக போகுது. அவ்வளோ ஸ்பீடில் தான் வேகமாக மூவ் ஆக போகுது. ஆனால் இப்போ அங்கே இருக்க லைட்டு நான் இங்கே சுவிட்ச் போட்டோன்னே டக்குன்னு அங்கே எரிஞ்சிருதுல, அது எப்படி பாசிபிளாக இருக்கும்? அடுத்தடுத்து காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி. இப்போ இங்கே ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர்கிட்ட வந்து ஒரு புக்கு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆள் வந்து புக்கு எம்டியாக இருந்துச்சுன்னா அடுத்த ஆள்கிட்ட இப்படி வாங்கி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் கரண்ட் வந்து ஒரு வயரில் வந்து மூவ்மெண்ட் ஆக போகுது ஓகேவா. அந்த ஸ்பீடு பேர் என்னதுன்னா ட்ரிஃப்ட் ஸ்பீடு. அது எவ்வளோ ஸ்பீடில் போகும்? 1 mm/s ஓகேவா. இவ்வளோ ஸ்பீடில் தான் எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் ஆகும். ஓகே, இப்போ அந்த I = Q/T இருக்குதுல்ல, இது வந்து ஒரு ஃபார்முலா, இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஓகேவா. அதாவது அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜை ஒரு குறிப்பிட்ட டயத்தில் நம்ம குறிப்பிட்ட ஏரியாவில் கடத்துகிறோம், அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஃபார்முலா I = Q/T ஓகேவா. இது பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஓகேவா. இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து இந்த கடைசி டயத்தில் மறந்து போகும். பார்த்துருக்கீங்கன்னா எக்ஸாம் டயத்தில் போய் அந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு க்ளூ வச்சுக்கிறோம் ஓகேவா. இந்த இதுக்கு எப்படி க்ளூ வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த ப்ராப்ளமில் இருக்குல்ல Q = IT அப்படின்ட்டு அப்படியே சொல்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடி கம்பெனியில் சேர்றதுக்கு இப்போ வந்து க்யூவில் நிற்கிறாங்க ஓகேவா. IT = Q ஓகேவா. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், எப்பயுமே மறக்காது ஓகேவா. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு க்யூவில் நிற்கிறாங்க ஓகேவா. இதே கதை அடுத்ததுலையும் வச்சு ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா. அடுத்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் அதுக்கு அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? என்ன லெட்டர்? வின்னு மென்ஷன் பண்ணுவோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன? வோல்டேஜ். ஓகே, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் தெரிஞ்சதை சொல்லலாம். கரண்ட்னா என்னன்னு சொன்னோம்? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்ட்டு சொல்லிட்டோம் ஓகே. எலக்ட்ரிக்கு, எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டோம். அடுத்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V அப்படின்னா என்ன? மொத்தமே 3 கான்செப்ட் தானே. அந்த ஓம்ஸ் லா தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அந்த மாதிரி 3 கான்செப்ட் தான் இருக்க போகுது. அதில் 1 முடிஞ்சு, இது 2வது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது சொல்லுங்கள், ட்ரை பண்ணலாம். புரியலை மேம். ஃபைனல் இல்லை ஓகே மேம். இப்போ ஒரு 2 தண்ணி டேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 தண்ணி டேங்க்லையுமே வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்குது, ரெண்டும் ஒரே சேம் லெவல் ஹைட்டில் இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு பைப் வச்சிட்டேன். இப்போ இதில் வாட்டர் ஃப்ளோ ஆகுமா ஆகாதா? இப்போ 2 டேங்க் இருக்குது, 2 டேங்க்கு இப்போ என் கையில் வச்சுருக்கேன், 2 ஒரே ஹைட்டில் வச்சுருக்கேன். இதுக்கு இடையில இப்போ நான் வந்து ஒரு பைப் வச்சுருக்கேன். இந்த டேங்க்ல இருக்க தண்ணி இந்த டேங்குக்கோ இல்லை இந்த டேங்க்ல இருக்க இந்த டேங்குக்கோ வருமா வராதா? வராது.
ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருந்தால் தானே வரும் ஹையர் ரீஜன்லேருந்து லோவர் ரீஜனுக்கு. அதுதானே பேசிக் கான்செப்ட். இதுவே இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ மொட்டை மாடியில் நீங்கள் வந்து டேங்க் வச்சுருக்கீங்க, அதுலேருந்து கீழே வருது இல்லையா, கீழே பைப் வச்சனால வருது. ரெண்டு டேங்க் ஒரே லெவலில் வச்சு அதுக்கு இடையில நீங்கள் பைப் வச்சிங்கன்னா அங்கே வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகாது. ஓகேவா, அங்கே வந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃப்ளோன்றது ஆகும். அது பிசிக்ஸில் இயல்பாகவே நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கே வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்றது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் எப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு பர்சன்டில் கை எம்டியாக இருந்ததுனால தானே இப்படி வாங்கி கொடுத்தாங்க. அப்போ அங்கனக்குள்ளே வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது இல்லை, அப்போ எம்டி ஸ்பேஸ் இருக்கிறனால தானே அது ஃபில் ஆகுது. அதுதான் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அதுக்கு எப்படி மென்ஷன் பண்ணுவோம், V = W/Q அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா, W/Q அப்படின்னா ஒர்க் டன் டு மூவ் ஏ கூலும் ஆஃப் சார்ஜ். அதாவது ஒரு கூலும் ஆஃப் சார்ஜை கடத்துறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V = W/Q அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கு கூட ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதில் வந்து அது வந்து அடுத்ததில் வரும். ஓகேவா, அதை வந்து எப்படி ஈஸியாக மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த Q வந்து நீங்கள் இங்கிட்டு கொண்டு போயிருங்க. ஓகேவா, Q இங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா WA = என்னன்னு வரும், VQ அப்படின்னு வருமா. இந்த ஃபார்முலா இருக்குல்ல மேம், V = WQ, V = W/Q அப்படிதானே தெரியுது, எல்லாருக்கும் தெளிவாக தெரியுதா இல்லையா. V = W/Q இருக்குல்ல, அந்த Q வந்து நீங்கள் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், VQ = W அப்படின்னு வரும்ல. அதாவது இப்போ நான் வந்து ஐடி கம்பெனியில் இன்டர்வியூ பண்ணுற ஆளுன்னு வச்சுக்கோங்க, V ஷேப்பில் Q ஃபார்ம் பண்ணுங்க, ஒன் சைடு லேடிஸ் ஒன் சைடு ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி V ஷேப்பில் Q ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஐடி கம்பெனியில் க்யூவில் நிற்கிறாங்க, அந்த Q வந்து VQவில் ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, ஒர்க்கு வேணும்னா VQவில் ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்றேன். இந்த கதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த கடைசி டைமில் கூட ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு போகணும்னு அவசியம் இருக்காது. அதுக்கு சொல்ல வரேன். ஓகேவா, இல்லை உங்களுக்கு ஏதாவது பெட்டராக தோணுச்சுனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, கிளியரா. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமான்னு பாருங்க. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, Q கொடுத்துருக்காங்களா, V கொடுத்துருக்காங்களா, ஒர்க்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிடலாம்ல, அந்த ஃபார்முலா போட்டால் சால்வ் பண்ணிடலாம். எவ்வளோ வரும், 24 முடிஞ்சு. ஓகேவா, கிளியரா. ஓகே, அடுத்து சர்க்கியூட் டயக்ராம். ஒரு சர்க்கியூட் டயக்ராமில் என்னென்ன இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் செல்லுன்னா ஒன்று இருக்கா, காம்பினேஷன் ஆஃப் செல்லு வந்து பேட்டரி. ஓகேவா, அடுத்து ப்ளக் கீ ஆர் சுவிட்சு. சுவிட்ச் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் தெரியும்ல, க்ளோஸ்டு கீனா இந்த மாதிரி இருக்கும். ஒரு சர்க்கியூட் டயக்ராமில் எலக்ட்ரிக் கரண்ட் போகணுன்னா கீ ஓப்பனில் இருக்கணுமா க்ளோஸ்டில் இருக்கணுமா, க்ளோஸ்டில் இருக்கணும். க்ளோஸ்டில் தானே இருக்கணும், க்ளோஸ்டில் இருக்கணும். ஓகேவா, இப்போ சப்போஸ் வந்து இந்த 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 சர்க்கியூட் டயக்ராம் இருக்குது, இது வந்து என்னது, இந்த பல்பு தானே, பல்போட சிம்பிள் மாதிரி இருக்குதுல்ல, இதில் வந்து இந்த டங்ஸ்டன் நடுவில் இருக்கும்ல பல்பில், அது வந்து விடுபட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து விடுபட்டு போச்சுன்னா அந்த சர்க்கியூட் டயக்ராமில் கரண்ட் போகுமா போகாதா, போகாது. ஓகேவா, எப்பயுமே க்ளோஸ்டு பாத்தில் மட்டும்தான் கரண்ட்டு மூவ்மெண்ட் ஆகும். ஓகேவா, அதாவது இங்கேருந்து நெகட்டிவ்லேருந்து போச்சுன்னா அது பாசிட்டிவ் வரைக்கும் கனெக்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் அதில் வந்து கரண்ட் ஃப்ளோன்றது ஆகும். ஓகேவா, இதில் எங்கேயாவது கட் ஆச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஓகேவா, அப்போ இது ஓப்பன் கீ, ஓப்பன் கீயில் இருந்துச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஓகேவா, நம்ம நார்மலாக சுவிட்ச் வச்சுருக்கோம்ல, சுவிட்ச் வந்து அந்த க்ளோஸ்டு பார்த்தா மாற்றும். ஓகேவா, நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா அதை வந்து ஓப்பன் பார்த்தா மாற்றிடும். ஓப்பன் பார்த்தாச்சுன்னா அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகாது, லைட் எரியாது. ஓகேவா, சுவிட்ச் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதை க்ளோஸ்டு பார்த்தா மாற்றும், அதனால கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகேவா, அடுத்து இது வந்து ஒயர் ஜாயிண்ட்டு. ஓகேவா, அது இந்த ஓவர்லாப்பிங் ஒயரு. அடுத்து எலக்ட்ரிக் பல்பு, எலக்ட்ரிக் பல்பு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். அடுத்து ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேவா, அதாவது ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா, நீங்கள் என்ன வச்சாலும் அதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகேவா, அடுத்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்னா இப்போ ஒரு மிஷின் போகுது, அதில் நமக்கு இப்போ ஒரு மிஷினார் ஒரு மோட்டார் போகுது. ஓகேவா, அந்த மோட்டரில் நமக்கு தேவையான அளவுக்கு கரண்ட் கொடுக்கணும்னு இருக்கும்ல. ஓகேவா, இப்போ எப்படின்னா இப்போ ஒரு லிக்யூடு காயில் இருக்குது, அதில் ஒரு டைப் ஆஃப் கரண்ட் தேவைப்படும். அதுவே நீங்கள் ஒரு ஃபேன் மாட்டுறீங்க, ஒரு டேபிள் ஃபேன் மாட்டுறீங்கன்னா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் கரண்ட் தேவைப்படும்ல. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்போ ரெசிஸ்டன்ஸை மாற்றலாம். ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா மின் தடை, அதான தமிழில். மின் தடை அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம கரண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா,
அப்போ அதை வேரியபிள் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு மாற்றிக்கிறது அது பேர் தான் வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி கோடு போட்டு பார்த்துருப்பீங்கல்ல சர்க்யூட் டயக்ராமில், இது வந்து 5 கோடு தான் இருக்கணும். ஓகேவா, 5 மலை மாதிரி. ஓகேவா, அது வந்து ஒரு ரூலு. அடுத்து அம்மீட்டரை ஏ போட்டு மென்ஷன் பண்ணுவோம், வோல்ட் மீட்டரை வி போட்டு மென்ஷன் பண்ணுவோம். வோல்டேஜா அதை வந்து எப்படி அதை வந்து எந்த மீட்டரை வச்சு மென்ஷன் பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம், வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கணுமா பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கணுமா, பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, கிளியரா? அம்மீட்டரை சீரீஸை கனெக்ட் பண்ணியிருக்கணும், வோல்ட் மீட்டரை பேரலல் கனெக்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அடுத்து ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா பற்றி தெரியும்ல, ஓம்ஸ் லா என்னது, V = IR. அப்புறம் அந்த ஐயர் வந்து வி சிம்பிள் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி, ஐயர் வந்து வி சிம்பிள் போட்டிருக்காங்க அந்த மாதிரி, சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி சொல்லுவாங்க. யாராக இருந்ததுன்னா கோச்சுக்காதீங்க, தெரிஞ்சுக்கிறக்காண்டி சொன்னேன். அப்புறம் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் படித்தோம்ல அந்த 2 கான்செப்ட், அதை கம்பைன் பண்ணுறது தான் ஓம்ஸ் லா. ஓகேவா, என்னென்ன படித்தோம், கரண்ட் அண்டு வோல்டேஜ் அது படித்தோம்ல. இப்போ அதை வந்து கம்பைன் பண்ணுறது தான். இப்போ எப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு அதிகமாக, இப்போ அதை என்ன சொல்கிறது, மாடியில் இருக்கிற டேங்க்குக்கும் ஒரு 3 மாடி தள்ளி இருக்கிற டேங்க்லேருந்து வர தண்ணிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா இருக்காதா, இருக்கும்ல. எதில் அதிகமாக வரும், ஃபாஸ்ட்டு ஸ்பீடு, தண்ணி ஸ்பீடு எதில் அதிகமாக இருக்கும், 3ஆவது மாடியிலேருந்து வர டேங்க்லேருந்து வர தண்ணி வந்து ஸ்பீடாக இருக்கும் இல்லையா. அப்போ இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் அந்த கரண்ட்டை இழுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட் அதிகமாக இருக்குமா இருக்காதா, இருக்கும் இல்லையா. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். கரெக்டா, அதுதான் கான்செப்ட். அப்போ V is directly proportional to I. கரெக்டா, வோல்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கரண்ட்டு அதிகமாக இருக்கும். கரெக்டா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V அதிகமாக இருக்குது அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து V is proportional to I அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அப்புறம் V/I = கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை எடுக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம்ல, அதுதான் இங்கே வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா சொல்லுங்கள் சார், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க, R. ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா ஒவ்வொரு மெட்டீரியல் நீங்கள் என்ன மெட்டீரியல் வச்சாலும் அதில் குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் R அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதை வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டாக வச்சுருக்காங்க. ஓகேவா, அதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது தான் V = IR அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியம் வச்சுக்கிட்டோம். ஓகேவா, கிளியரா? இது வந்து ஓம்ஸ் லா. அந்த டயக்ராம் இருக்குல்ல, கிராஃபு, அது பார்த்தீங்களா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கூட கூட கரண்ட்டு கூடும். ஸோ அந்த கிராஃப் வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், இன்க்ளைனா. ஓகேவா, தென் கான்செப்ட் ஆஃப் கண்டக்டர், ரெசிஸ்டர், பேட் கண்டக்டர், இன்சுலேட்டர் அப்படி. ஓகேவா, குட் கண்டக்டர்னா என்னது, எலக்ட்ரிசிட்டியை ஈஸியாக கண்டக்ட் பண்ணும். ரெசிஸ்டர்னா கொஞ்சம் ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணுறது, அது பேர் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். புவர் கண்டக்டர்னா எலக்ட்ரிசிட்டியை கடத்தாது. இன்சுலேட்டர்னா இல்லை, இன்சுலேட்டர்னா சுத்தமாக கடத்தாது. ஓகேவா, அது வந்து இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, கரண்ட்டை வந்து சுத்தமாக கடத்தாது அப்படின்னா இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். கரண்ட்டை நல்லா கடத்தும் அப்படின்னா குட் கண்டக்டர்னு சொல்லுவோம். கொஞ்சம் நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா அது பேர் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். ஓகேவா, சரியாக கடத்தாததை வந்து பேட் கண்டக்டர்னு சொல்லுவோம். இன்சுலேட்டர்ன்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு இமேஜினரி மாதிரி தான். இன்சுலேட்டர்னு இப்போ எதை சொல்லுவீங்க எக்ஸாம்பிளுக்கு, டேபிள், உட்டு, ரப்பரு, ஷூஸு, இந்த செருப்பு போட்டு கரண்ட் இது பண்ணணும், இது மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்சுலேட்டர்னு சொல்லிடக்கூடாது. அது எல்லாமே பேட் கண்டக்டர்னு தான் சொல்லணும். ஓகேவா, அது எல்லாத்தையுமே பேட் கண்டக்டர்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ காற்று இருக்குல்ல, ஏர், நார்மல் ஏர் வந்து குட் கண்டக்டரா பேட் கண்டக்டரா இன்சுலேட்டரா, இன்சுலேட்டர். ஆனால் இப்போ தான் சொன்னேன் இன்சுலேட்டர்ன்ற வார்த்தை மட்டும் எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா காற்று வந்து இன்சுலேட்டர்னு சொல்கிறோம். இன்சுலேட்டர்னா அப்போ அது வந்து 0% கண்டக்டிவிட்டி. ஓகேவா, 0% கண்டக்டிவிட்டியை மட்டும் தான் இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். ஆனால் இடி விழுந்துச்சுன்னா நம்ம மேலே இடி விழுகுதா இல்லையா, அது எது வழியாக பாஸ் ஆகுது, காற்று வழியாக தான் பாஸ் ஆகுது. ஓகேவா, அப்போ வோல்டேஜ் ரொம்ப ஹையாக இருந்ததுன்னு வச்சுங்க, நம்ம மேலே இன்சுலேட்டரும் வந்து புவர் கண்டக்டராக தான் செயல்படும். ஓகேவா, புவர் கண்டக்டர்னா கடத்தும் ஆனால் சரியாக கடத்தாதது அப்படின்ற மாதிரி. ஓகேவா, அப்போ இந்த உலகத்தில் இந்த யூனிவர்ஸில் வந்து
இன்சுலேட்டர்ன்ற ஒன்று கிடையாது. 0% கடத்தும் அப்படின்னா அது வந்து பேர் இன்சுலேட்டர். ஆனால் எதுவுமே அப்படி கிடையாது யூனிவர்ஸில். ஓகேவா? ஸோ அப்போ ஏதாவது ஒன்று கடத்தி விட்டுரும். ஓகேவா? அதனால தான் இந்த ஷூவெல்லாம் போட்டு கரண்டில் நான் கை வச்சா எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வச்சிடக்கூடாது. ஒருவேளை சப்போஸ் ரொம்ப ஹை வோல்டேஜாக இருந்துச்சுன்னா என்ன ஆகிரும்? கரண்ட் அடிச்சிடும். ஓகேவா? இப்போ ரயில்வேக்கு படிக்கிறீங்க, ரயில்வே லைன்லாம் பார்த்தீங்கன்னா 25,000 வோல்ட்டில் போயிட்டு இருக்கு. நார்மலாக சும்மா ஷூ போட்டேன் நம்மளுக்கு எதுவும் ஆகாதுன்னு நீங்கள் பாட்டுக்கு பிடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கரண்ட் அடிச்சிடும். ஓகேவா? அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஆக்டிவிட்டி எப்படின்னா நிக்ரோம் ஒயர் வைப்பாங்க, அடுத்து இந்த டார்ச் பல்பு, இந்த குண்டு பல்பு இதெல்லாம் வச்சு ஒவ்வொன்றுக்கும் அம்மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றுலையும் எவ்வளோ தூரம் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நிக்ரோம் ஒயர் வைப்பாங்க, அதில் வந்துட்டு கொஞ்சம் கரண்ட் பாஸ் ஆகிருக்கும், பல்புக்கு ஒரு விதமான ரீடிங்ஸ் காட்டியிருக்கும், டார்ச் லைட்டுக்கு ஒரு விதமான ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது அம்மீட்டரில் வேற வேற வேல்யூஸ் காட்டும் இல்லையா? புரியுதா? ஒவ்வொரு மெட்டீரியல் வைக்கும் போதும் வேற வேற. இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ரப்பர் ஷூ வைக்கலாம், ஒரு உட்டை வைக்கலாம், உட்டை வச்சு அங்கேருந்து அம்மீட்டர் ரீடிங் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி. ஓகேவா? அந்த ஆக்டிவிட்டி வச்சு இந்த கீழே வந்து இந்த கண்டென்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து ஃபேக்டர்ஸ் ஆன் விச் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கண்டக்டர் டிபெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வந்து வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ் வச்சு டிபெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதுக்கு வந்து மெயினாக பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நார்மலாக வயர் கனெக்ஷன், இந்த டியூப் லைட்டு, இந்த டார்ச் லைட்டு, இதுக்கெல்லாம் பல்புக்கெலாம் வருது இல்லை, அந்த வயரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஃபீல் பண்ணி அது வந்து எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? கேபிள் ஒயர் இருக்குல்ல, கேபிள் டிவி கேபிள் ஒயர் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இல்லை, நீங்கள் தடிமனில் சொல்லுங்கள், டென்சிட்டி. அந்த நார்மல் ஒயர் இருக்குதுல்ல, டியூப் லைட்டுக்கெலாம் வரும்ல ஒயரு, அந்த ஒயருக்கும் கேபிள் ஒயருக்கும் டிஃப்ரென்ஸ் அதை ஃபீல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கேபிள் ஒயர் வந்து நல்லா தடிமனாக இருக்கும் இல்லையா? இது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், ஆனால் நிறையா டேர்ன்ஸ் இருக்கும் இல்லையா? அது ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது ஃபேக்டர்ஸ் ஆன் விச் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர் டிபெண்ட்ஸ். இப்போ இங்கே வந்து இந்த ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு ஒயரை வச்சு அம்மீட்டரில் ரீடிங் பார்த்துருப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ அதில் வந்து ஒரு 10 காட்டுதுன்னு வைங்களேன். அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு அந்த ஒயர் இருக்குல்ல, நார்மலாக ஒரு ஒயர் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஒயரோட லென்த்தை வந்து 2 மடங்கு அதிகப்படுத்துகிறாங்க. ஓகேவா? அந்த ஒயரோட லென்த்தை நடுவில் இந்த அவங்க வச்சுருக்காங்கல்ல, இது ஒரு A to Bன்னு வச்சுக்கோங்க. இந்த A to B வச்சிருக்கிற ஒயரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ஒயரை வச்சு ஒரு அம்மீட்டரில் மெஷர் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து ஒரு 10ன்னு காட்டுது. ஓகேவா? 10 நம்மளா வேல்யூ எடுத்துருக்கோம். இப்போ 10ன்னு காட்டுதுன்னா அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஒயரை வந்து லென்த்தை வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. டபுள் பண்ணால் அம்மீட்டரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 காட்டும். ஓகேவா? அம்மீட்டர் ரீடிங் 1/2னா எவ்வளோ இப்போ காட்டியிருக்கோம்? 5 காட்டியிருக்கோம். ஓகேவா? அடுத்து அந்த ஒயரோட திக்னஸ் இருக்குல்ல, நார்மலாக போட்டிருந்தாங்களா ஒயரு, அந்த ஒயரு அந்த அதே லென்த் எடுத்துட்டு அதோட திக்னஸ் இப்போ வந்து கேபிள் ஒயர் வைக்கிறாங்க. ஓகேவா? கேபிள் ஒயர் வந்து நல்லா தடிமனாக இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த ஒயர் வைக்கிறாங்க. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 10 போன இடத்துல ஒரு 12 13 போகும். ஓகேவா? இது அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்குல்ல, அந்த திக்னஸ் இருக்குல்ல, அந்த திக்னஸ் அதிகமாச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? கரண்ட்டு அதிகமாகும். ரெசிஸ்டன்ஸ்னால் என்னது? மின்தடை. மின்தடை கம்மியாச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்குமா இருக்காதா? கரெக்டு தானே? ஸ்பீடாக போகிறேன்னா இல்லை புரியுதுல்ல? அதாவது அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கும்ல, ஒயரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதோட தடிமனை வந்து இப்போ நான் அதிகப்படுத்தினதுனால 12 13 கிடைக்குது வேல்யூ. அப்போ அங்கே என்ன நடக்குது? ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் கம்மியானதுனால கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்குது. ஓகேவா? இதுவே நான் வந்துட்டு லென்த் அதிகப்படுத்தினேன்னா என்ன ஆகுது? ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஓகேவா? லென்த் அதிகப்படுத்தினா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அதிகமாகுது தானே? லென்த்தை அதிகப்படுத்தினால 5 தானே கிடச்சிச்சு, 5 வேல்யூ தானே கிடச்சிச்சு. ஓகே, அப்போ லென்த்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ் R is equal to L/A அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த்து. கரெக்டா இல்லையா? அதாவது ரெசிஸ்டன்ஸை லென்த் அதிகப்படுத்தினால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. கரெக்டா? அப்போ R is equal to Lன்னு வச்சுக்கலாமா? அதே மாதிரி கிராஸ் செக்ஷனல் ஏரியா பொறுத்த வரைக்கும் எப்படி? கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ்
கம்மியாகுது. அப்போ அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா? அப்போ இதை நான் இப்படி எடுத்துக்கலாமா? ஆர் இஸ் ப்ரொபோஷனல் டு எல் பை ஏன்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் பை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், இது ப்ரொபோஷனல் எடுக்கணும்னா ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வேணும்ல. அது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ, இந்த இங்கே இருக்குல்ல ரோ. ஓகேவா? ரோ அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுருந்தோம் ஓமில் இல்லையா? ஓம்லால இந்த ரோ அப்படின்னா என்ன அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ மெட்டீரியல்னா நம்ம வந்து காப்பர் ஒயர் யூஸ் பண்ணலாம், அலுமினியம் ஒயர் யூஸ் பண்ணலாம், சில்வர் ஒயர் யூஸ் பண்ணலாம், இரும்பை கூட போட்டு ஒயராக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஏன் நம்ம இரும்பெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறதில்ல, இல்லை அலுமினியம் ஒயர் யூஸ் பண்ணுறதில்ல, சில்வர் ஒயரு இருக்கிறதுலே கண்டக்டிவிட்டி சில்வருக்கு அதிகமாக இருக்கும். இந்த காலமில் பாருங்க, சில்வர் காஸ்ட்லி. அப்போது ரெசிஸ்டிவிட்டின்றது என்னது அப்படின்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் வைஸ் இருக்கும்ல. இப்போ நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு வுட்டை வந்து வயர் மாதிரி செஞ்சு யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா அதில் ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்கிற மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த கேரக்டர் பேர் என்னதுன்னா ரெசிஸ்டிவிட்டி. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஒவ்வொரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து என்னது ரோ. ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ் எதை பொறுத்து இருக்கும்? ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் ரோ, லென்த் ஆஃப் தி ஒயர் எல் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. புரியுதா அந்த ஃபார்முலா? கிளியரா? இப்போ இந்த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் இந்த காலம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் டெக்னீஷியன் எக்ஸாமுக்கோ இல்லை ஒரு ஜேஇ எக்ஸாமுக்கோ இல்லை குரூப் டி எக்ஸாமுக்கோ படிக்கிறீங்கன்னா இந்த காலம் ஃபுல்லாக படிச்சாகணும். ஓகேவா? இதில் இருக்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சில்வரு 1.60 × 10⁴ -4. 4 தானா? சரியா தெரியல. கீழே 8. கிட்ட வந்து பார்த்தோம்னா ஸ்க்ரீன் வந்து ஒரு மாதிரி பிளர் அடிக்குது. அது மெமரைஸ் பண்ண வேணான்ட்டு போட்டிருப்பாங்க. அது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? இந்த கான்செப்ட் கிளியரா? இது எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம்? ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரோலா அப்படின்னு வச்சுக்கோங்க. ரோலா, ரோ எல் பை ஏ, ரோலா. ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணோம்? ஐடி கம்பெனிக்கு கியூவில் ஒர்க்கு வேணும்னா விக்யூ, டபிள்யூ ஈக்குவல் டு விக்யூ. அடுத்து ஓம்ஸ்லா வி ஈக்குவல் டு ஐஆர். இது ரோலா. அதான் ஃபார்முலாலாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் அதில் அவ்வளோதான். எலக்ட்ரிசிட்டி டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? கிளியரா? அடுத்து ரெசிஸ்டன்ஸ். இந்த ரோலா அதை வச்சு ஒரு ஃபார்முலா, ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாரும் நோட் வச்சுருக்கீங்கல்ல, அப்படியே நான் வாசிக்கிறேன், எழுதுங்க. ஓகேவா? A wire of a given material having length L and area of cross section has a resistance of 4 ohm. What would be the resistance of another of a same material having length L by 2? Wire of given material length L and area of cross section 4 ohm. What would be the resistance of the another material, another wire? Another wire. ஓகேவா? another wire அந்த மாதிரி வச்சுக்கோங்க. another wire of same material having length வந்து L by 2. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? வந்து ஒரு மெட்டீரியல் வச்சுருக்காங்க, அதோட லென்த் எல்லுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதோட ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, 4 ஓம்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? அதோட லென்த்தை மட்டும் 1/2 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 1/2 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்கே வந்து கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்குமா கம்மியாகுமா, இல்லை ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குமா கம்மியாகுமா? அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆர் வந்து ரோ எல் பை ஏன்னு வச்சிருக்காங்களா, அப்போ வந்து 4 ஓம் கிடச்சிருக்கு இல்லையா?
கரெக்ட் தானே? அடுத்து L/2 போட்டிருக்காங்களா? L/2 போட்டிருக்காங்க. கரண்ட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஹேவிங் 4 ohm, வாட் வுட் பி தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி அனதர்? அங்கிட்ட எதுவும் கட் ஆயிருச்சோ? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்றதோட நின்றுச்சு. ஆனால் இங்கே 2A எடுத்திருக்காங்க. என்னது? ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் டபுள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்பண்டையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? மொதல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 ohm இருந்தது, கடைசி 1/4 மாதிரி 1 ohmக்கு வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். ரெசிஸ்டர்ஸ் வந்து இதில் மெயினாக ஃபார்முலாவில் இந்த ப்ராப்ளமாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதிகமாக எதுலேருந்து கேட்பாங்க? இந்த சீரியஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன் இதுலேருந்து தான் கேட்பாங்க. அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரியஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன். சீரியஸ் கனெக்ஷன் எப்படி இருக்கும்? இப்படி அடுத்தடுத்து சீரியஸ் கனெக்ஷன். இது பேரலல் கனெக்ஷன்னா அந்த மாதிரி இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். ஓகேவா? வோல்ட் மீட்டரை ரெசிஸ்டன்ஸுக்கு எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்கணும்? பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். அம்மீட்டரை சீரியஸில் கனெக்ஷன் பண்ணியிருக்கணும். இது என்னது? பேட்டரி. ஓகே தானே? எல்லாம் கிளியர். அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் இன் ஏ சீரியஸ். ஓகே, இது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த சர்க்யூட் டயக்ராமில் R1, R2, R3ன்னு ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா எது சேமாக இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸ் கனெக்ஷனில் கரண்ட் சேமாக இருக்கும். ஓகேவா? பேரலல் கனெக்ஷனில் தான் வோல்டேஜ் சேமாக இருக்கும். ஓகேவா? அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டியில் இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க. கனெக்ஷன் பண்ணிவிட்டு அம்மீட்டரை வந்து நீங்கள் எங்கே வேணால் வச்சு பார்க்கலாம். அம்மீட்டரை வந்து இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இதுக்கு நடுவில் வைக்கலாம், இதுக்கு நடுவில் வைக்கலாம். எங்கே நீங்கள் வச்சாலும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து ஒரே அளவு தான் காட்டியிருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு 30 ஆம்பியர் வந்திருக்கு அப்படின்னா 30 ஆம்பியர் தான் எல்லா இடத்துலையும் வந்திருக்கும். ஓகேவா? அம்மீட்டரை நீங்கள் இந்த கனெக்ஷனில் எங்கே வச்சாலும் அதே சேம் 30 தான் வந்துக்கிட்டு இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் சீரியஸாக இருக்கும்போது கரண்ட்டு சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் வால்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் வால்டேஜ் வந்து ஒவ்வொரு வால்டேஜுக்கும் டோட்டல் வால்டேஜ் அது வந்து ஒவ்வொரு வால்டேஜுக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் தனித்தனியாக வந்திருக்குல்ல, அதை கம்பைன் பண்ணிங்கன்னா டோட்டல் வால்டேஜ். ஓகேவா? V1, V2, V3 அது மூணையும் கம்பைன் பண்ணிங்கன்னா டோட்டல் வால்டேஜ் கிடைக்கும். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேவா? ப்ராப்ளம்ஸ் வரும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ இங்கே வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். 20 ohm 4 ohm ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெண்டையும் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? 24 ohm அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அப்புறம் டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு 6 volt கண்டுபிடிச்சிருக்காங்களா? 6 volt கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து டைரெக்டாக கரண்ட் ஃப்ளோ எவ்வளோன்னு சொல்லி பார்த்துடலாம். கிளியர் தானே? ப்ராப்ளம்ஸு செஞ்சு பாருங்கள். புரியலைன்னா அடுத்தடுத்த கிளாஸில் வரும்போது கேளுங்க. ஓகேவா? ஏன்னா போன டைம் மிரர் செஞ்சு பார்த்தீங்களா? செஞ்சு பார்க்கலையா யாரும்? இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு அந்த கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஜேஇ கொஸ்டின்ஸ் இதெல்லாம். சுதன் யாரு? இன்னைக்கு கிளாஸ் வரலையா? சுதன். ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். பேரலல் கனெக்ஷன்னா என்னது? ரெசிஸ்டன்ஸு இந்த மாதிரி இருக்கும் சொன்னோம்ல. சீரியஸ் கனெக்ஷனில் முதல் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தாங்க, அடுத்து பேரலல் கனெக்ஷனில் ஒரு ஆக்டிவிட்டி. ஓகேவா? அதில் வந்து இந்த மாதிரி இருக்கும். எப்பவும் போல் வோல்ட் மீட்டரை பேரலல் கனெக்ஷனில், அம்மீட்டரை சீரியஸ் கனெக்ஷனில் பண்ணிட்டோம். ஓகேவா? இங்கே என்ன சேமாக இருக்கும்? வோல்டேஜ் சேமாக இருக்கும். அதில் கரண்ட் சேமாக இருக்கும், இதில் வோல்டேஜ் சேமாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ப்ராப்ளம்ஸில் வந்து ஆரை வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இது வந்து 5, 10, 30. ஓகேவா? 5, 10, 30. இது 5, இது 10, இது 30. இதை வந்து எப்படி எடுத்துருக்கோம்னா, இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் 1/ல போட்டு எடுப்போம்ல, டைம் அண்ட் ஒர்க்கில் அந்த மாதிரி போட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். கடைசி வர வேல்யூ என்ன பண்ணுவீங்க? டைம் அண்ட் ஒர்க்கில் கீழே வர வேல்யூ எடுத்து மேலே எழுதுவீங்கல்ல. டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? ரெசிப்ரோக்கலில் செய்வோம்ல. இப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 30. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1/3ன்னு வந்திருக்குமா? இந்த 3 தான் வந்து ரெசிஸ்டன்ஸ். இப்படி மாற்றி எழுதுவோம்ல டைம் அண்ட் ஒர்க்கில், தலையில அந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? மற்றபடி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? சீரியஸ் கனெக்ஷனில் டைரெக்டாக ஆட் பண்ணி போட்டுருங்க. பேரலல் கனெக்ஷன்னா 1/ல போட்டு ரெசிப்ரோக்கலில் போட்டு
எடுத்துருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். வேற நம்ம வீட்டில் இருக்கிற லைட்டு, ஃபேனு, இந்த கனெக்ஷனு, இந்த மிஷினு, மோட்டர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, இதெல்லாம் பேரலல் கனெக்ஷனில் இருக்குமா சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குமா? பேரலல் கனெக்ஷனில் இருக்கும். ஓகேவா? சீரிஸ் கனெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இடத்துல கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து டியூப்லைட் ஃபியூஸாக போச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இந்த சர்க்கியூட் டயக்ராமில் கூட பார்த்தோம்ல, இதில் ஏதாவது ஒரு இடத்துல கட் ஆயிடுச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ நடக்காதுன்னு சொன்னோம்ல. இப்போ நம்ம டியூப்லைட்டு, ஃபேனு ரெண்டுமே வந்து சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டியூப்லைட் ஃபியூஸாக போச்சுன்னா ஃபேனு ஓடாது இல்லையா? கரண்ட் ஃப்ளோ கம்ப்ளீட்டாக இருக்காது. அப்படின்ல ஓடாதுல்ல, புரியுதா? அதனால பேரலல் கனெக்ஷனில் இருக்கும். ஓகேவா? சும்மா தெரியுதுல்ல, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ன்ற ஹெட்டிங் தெரியுதுல்ல. நம்ம ஹெட்டிங் அதாவது புக்கில் இருக்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ஹெட்டிங்கை வச்சுட்டு கான்செப்ட் சொல்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். கிளியரா? ஹெட்டிங்கை மட்டும் வச்சுட்டு கான்செப்ட் அப்படியே சொல்கிறோம். இப்போ அடுத்து என்ன சொல்கிறோம்? ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ இந்த ஃபேனு, லைட்டு இதெல்லாம் ஓடுதில்ல, ஓடும்போது அது சூடாகும், பார்த்துருக்கீங்களா? பல்பு இது எல்லாமே ஹீட் ஆகும். இப்போ எனர்ஜி என்ன சொல்கிறது, எனர்ஜியை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜியை நம்ம வந்து கொடுக்குறோன்னா, இப்போ என்ன சொல்கிறது, இப்போ எல்லாமே 100% எஃபிஷியன்சி கொடுக்குமா? நம்ம கொடுக்குற மிஷின் எல்லாமே வந்து 100% எஃபிஷியன்சி கொடுக்குமா? கொடுக்காது. இப்போ ஃபேனு, லைட்டு இதெல்லாம் கொடுக்குறோன்னா 100% அதோட எஃபிஷியன்சி கொடுக்காது. அந்த இது மிச்ச பார்ட் எங்கே போகும்? இப்போ ஒரு 100 ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ஜூலில் வந்து அவுட்புட் கொடுக்காது. ஓகேவா? அது ஒரு 95, 90 அந்த மாதிரி தான் கொடுக்கும். மிச்சம் இருக்கிறது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக போகும். ஓகேவா? ஏன் ஹீட்டாக போகுது அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸ்ன்றலாம் பார்த்தோம்ல. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை எந்த ஒரு மிஷினரிஸ் எது யூஸ் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்ல. அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக அந்த மிச்சம் இருக்கிற ஒரு 5 பாயிண்ட் ஆஃப் எனர்ஜி, ஒரு 10 பாயிண்ட் ஆஃப் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அது வேஸ்ட் ஆகுதுன்னா காணாமல் போகாது, அது வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? அப்போ ரெசிஸ்டன்ஸ்னால ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அந்த இது எவ்வளோ மின்தடை கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இதை வச்சு நம்ம நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. கெட்டது என்னன்னா, அதோட அவுட்புட் வந்து நமக்கு கம்மியாகுது இல்லையா? கம்மியாகும். அதாவது 100 பாயிண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 ஆம்பியர் கரண்ட் கொடுக்குறீங்க, அங்கே உங்களுக்கு அவுட்புட் வந்து 95, 90 தான் கொடுக்குதுன்னா அது உங்களுக்கு லாஸ் தானே, எலக்ட்ரிசிட்டி லாஸு. இதே வந்து யூஸ்ஃபுல்லான ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீட்டரு, அயன் பாக்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதில் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன்று வச்சுருப்பாங்க, வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். நம்ம சொல்லியிருந்தோம்ல, வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸை கூடவோ குறைக்கவோ செய்யலாம். அந்த மாதிரி வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் அயன் பாக்ஸ்லலாம் நம்ம சூடு கூட்டுவோம் குறைப்போம்ல, அதுதான் வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். அது வந்து நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்தும். ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்துச்சுன்னா என்ன ஆகும்? அங்கே மின்தடை அதிகமாகும் போது அந்த குறிப்பிட்ட எனர்ஜி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அப்பண்டையில் அதை வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸு, ஹீட்டரு இதில் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த மேலே இருக்கிறத விட்டுருங்க, கீழே இருக்கிறத பாருங்கள். H = என்ன போட்டிருக்கு? VIT, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? VIT. ஏன்னா எல்லா ஃபார்முலாவும் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா கடைசி டைமில் இதுக்காண்டி உட்காந்து நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஓகேவா? மறந்துடும், கண்டிப்பாக மறந்துடும் ஃபார்முலாஸ்லாம். நீங்கள் கடைசி டைமில் போய் பார்க்கணும்னு நினைப்பீங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வெளியில் வரவே அங்கே ஒன்று சொல்லிடுவான். என்ன சொல்கிறது, இந்த SSC ரயில்வேலலாம் உங்களுக்கே தெரியும், மொதல் ஷிஃப்ட்டில் கேட்டது அதே ரிலேட்டடாக இன்னொரு ஷிஃப்ட்டில் கேட்பான். இப்போ எப்படி சொல்கிறது, எலக்ட்ரிசிட்டியிலேருந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அடுத்த ஷிஃப்ட்டில் எலக்ட்ரிசிட்டிலேருந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் எதிர்பார்க்கலாம். அப்படின்ற இல்லை, நம்ம வெளியில் வரப்போ ஒருத்தன்ட்ட ஒன்று கேட்போம், அவன் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பான். ஸ்டாட்டிக் ஜிகேயில் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து வந்துச்சு ப்ரோ, இல்லை வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வந்துச்சு ப்ரோன்னு சொல்லிட்டான்னா நேராக வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் நம்ம போவோம், அதை பார்ப்போம். இதை பார்க்கணும்னு நினச்சிருப்போம், மறந்துடுவோம். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுமோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதனால H = VIT, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கீழே ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள், H = I² RT அப்படின்னு இருக்கும். அது இந்த V = IRன்னு ஒன்று பண்ணுறோம்ல, ஓம்ஸ்லா, அந்த இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரியே ரெசிஸ்டன்ஸுக்கு யூனிட் நம்ம சொல்லலைல்ல, ஓம் இப்படி வரும். ஓகேவா?
தெரியும் நினைக்கிறேன். அடுத்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல அதுதான். அதே மாதிரியே குண்டு பல்ப் இருக்குல்ல, குண்டு பல்ப்லாம் எப்படி எரியுதுன்னா ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி தான். குண்டு பல்பில் என்ன வச்சுருப்பாங்க? டங்ஸ்டன். டங்ஸ்டனோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோ? 3380 ஓகேவா டிகிரி செல்சியஸ். இந்த இதில் இருக்குல்ல 3380 டிகிரி செல்சியஸ். அப்பண்டையில் அதோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம் ஓகேவா. அதுவும் வந்து ஹீட் ஆகும். நீங்கள் கொடுக்குற கரண்ட்டுக்கு அது வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக கொடுத்து அது வந்து ஹீட் ஆகும். ஆனால் அது வந்து விட்டு போகாது, மெல்ட் ஆகி விட்டு போகாது ஓகேவா. அதனால தான் அது மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கிறனால தான் நம்ம அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. அப்புறம் இந்த அயர்ன் பாக்ஸு, ஹீட்டரு, இந்த கொசுபத்தி காயில் இது வைக்கிறோம்ல ஆல் அவுட்டு லிக்யூடு, இதெல்லாம் அதில் கூட ஹீட்டிங் எஃபெக்ட்னால தான் வருது. அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதுலேயும் வந்து இந்த ஹீட்டருக்கு இருக்கிற மாதிரி உள்ளக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வைக்கிற ஒரு மிஷின் இருக்கும் ஓகேவா. ரெசிஸ்டன்ஸ் அது அதிகமாக கொடுக்கும். அதிகமாக கொடுக்குறனால அந்த லிக்யூடை வந்து அது எடுத்து ட்ரை பண்ணி கொடுக்கும் ஓகேவா. அங்கேயும் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் தான் வைக்கிறாங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஓகே, இதில் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ஓகேவா. அப்புறம் இந்த எலக்ட்ரிக் பல்புக்குள்ளே என்ன கேஸ் இருக்கும்? எலக்ட்ரிக் பல்புக்குள்ளே நைட்ரஜன். வந்து ஆர்கன் யூஸ் பண்ணுவாங்க, நோபல் கேஸ் ஓகேவா. அதெல்லாம் ஏன்னு சொல்லி பார்ப்போம். குண்டு பல்புக்குள்ளே வந்து ஆர்கன் யூஸ் பண்ணாங்க ஓகேவா. ஆர்கன் வந்து என்னதுன்னா நோபல் கேஸ். நோபல் கேஸ் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உள்ளக்க இருக்கிற மெட்டீரியல் வந்து வெளியே இருக்கிற இது கூடயும் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஓகேவா. கெமிஸ்ட்ரி படிக்கும்போது தெளிவாக அதை பார்த்துருவோம் ஓகேவா. அது ஏன் நோபல் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ வந்து ஆர்கன் யூஸ் பண்ணுறதில்ல, காஸ்ட்லி நைட்ரஜன் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு பதிலாக ஓகேவா. அடுத்து எலக்ட்ரிக் பவர்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. P=6 அப்படி வச்சுக்கோங்க. 6 அடிக்கணும்னா பவர் அடிக்கணும்ல, ஓங்கி இப்படி தோனி ஷாட் அடிக்கணும்னா பவர் அடிக்கணும்ல. அதனால P=6 VI ஓகேவா. அப்புறம் அந்த ஓம்ஸ்லாம் இருக்கும்ல, ஓம்ஸ்லாம் இருக்கிறத யூஸ் பண்ணீங்கன்னா I²R கிடைக்கும். புரியுதா? ஓம்ஸ்லால V=IR இருக்கும்ல, அந்த இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா I²R கிடைக்கும். அப்போ P=6 ஓகேவா. பவர்னா என்னது? பவர்னா நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம்ல, இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணுறோமா இல்லை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணுறோமா? கரண்ட்டு இப்போ நமக்கு வெளியில் வந்து எடுக்கிறோம்ல, கிலோவாட்டு, வாட்/ஹவர் இது மாதிரிலாம் எடுக்கிறோம்ல, கிலோவாட்/ஹவர் எடுக்கிறோம்ல வெளியில், யூனிட் இத்தனை யூனிட் ஓடி இருக்க வச்சுருக்குண்டு. அது வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறோமா இல்லை எலக்ட்ரான்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமா அதை கனெக்ட் பண்ணுறோமா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஓகேவா. அதுதான் வந்து பவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, ரேட் அட் விச் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் ஆர் கன்சியூம்டு இன் தி எலக்ட்ரிக் சர்க்யூட். அதுதான் வந்து பவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அதோட யூனிட் என்னது? வாட்டு ஓகேவா. ஒரு வாட்டுங்கிறது என்னது? 1 வோல்ட்டு 1 ஆம்பியர் சேர்ந்தது வந்து 1 வாட்டு ஓகேவா. ஆனால் இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறதுல எப்படி யூஸ் பண்ணுறோம்? kW/h ஓகேவா. கிலோனா 1000 ஓகேவா, 1000. அடுத்து வாட்டு, அடுத்து ஹவர் வந்து நீங்கள் செகண்டுக்கு மாற்றினீங்க அப்படின்னா 1 kW/hன்றது எவ்வளோ வரும்? 3.6 × 10⁶ ஜூல் ஓகேவா. ஜூல். பவர்னா எப்படின்னா நீங்கள் ஒர்க்கு எனர்ஜின்னு சொல்லி நைன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு டாபிக் வரும் ஓகேவா. அடுத்த செவ்வாய்க்கிழமை பார்ப்போம், அடுத்த கிளாஸில் பார்ப்போம் ஓகேவா. அப்போ பவர்னா என்னன்றது தெளிவாக புரியும் ஓகேவா. அவ்வளோதான். அப்புறம் இந்த கீழே இருக்கிற பாக்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம காசு கட்டலை ஓகேவா. அந்த எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணுறதுக்கு எனர்ஜி கொடுத்துருப்பாங்கல்ல, எலக்ட்ரிசிட்டி போர்டு, அந்த எனர்ஜிக்கு தான் நம்ம வந்து பே பண்ணுறோம் ஓகேவா. அதை அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் சிம்பிளாக இருக்கா, விஐ கொடுத்துட்டாங்க, பிஇ கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ஓகேவா. ஃபார்முலாலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னது? IT = Q. அடுத்தது
ஒர்க் வேணும்னா விக்யூவில் நிற்கணும். அடுத்து V = IR, அது எது ஓம்ஸ் லா. அடுத்து H = VIT, வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து அது சொல்லல பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா R = ரோலா, ரோ L/A. அடுத்து இது 6 அடிக்கணும்னா பவர் அடிக்கணும். ஓகேவா, P = 6 முடிஞ்சு. ஓகேவா, இந்த யூனிட் முடிஞ்சிடும். அடுத்து ஃப்ரிக்ஷனுக்கு அடுத்து ஒரு இன்டர்வல். ஓகேவா, ஃப்ரிக்ஷன்னா என்னது? நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னா அது வந்து ஃப்ரிக்ஷன். அது எங்கெங்கெல்லாம் நடக்கும்? ஓகே, நடந்தோம்னா நடக்கும். காற்றுல நடக்குமா? காற்றுல, கடலில், தண்ணியில், எல்லாத்துலேயுமே இருக்கும் ஃப்ரிக்ஷன். ஓகேவா, தரையில் மட்டும்தான் ஃப்ரிக்ஷன் இருக்குன்றது. தமிழில் என்னது? உராய்வு. ஓகேவா, உராய்வு வந்து தரையில் மட்டும்தான் இருக்குன்ட்டு இல்லை, காற்றுல எல்லாத்துலேயும் இருக்கும். அது எல்லாத்தையுமே இப்போ பார்ப்போம். ஓகேவா, இப்போ ஒரு பால் வந்து உருண்டு போகுது. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நிற்கிதா நிற்கலையா? நிற்கிது. இது ஏன் நிற்கிது? அது வந்து ஃப்ரிக்ஷன்னால தான் நிற்கிது. ஓகேவா, நம்ம நார்மலாக இப்போ பார்க்குறதுக்கு ஷைனிங்காக பிளெயினாக இருக்கிற சர்ஃபேஸ் எதுவுமே பிளெயினாக கிடையாது. ஓகேவா, அதில் குட்டி குட்டி இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும். ஓகேவா, இர்ரெகுலாரிட்டிஸ்னால் இந்த மாதிரி மேடு பண்ணலாம் குட்டி குட்டியாக. பார்க்குறதுக்கு நமக்கு பிளெயினாக தெரிஞ்சாலுமே அதில் வந்து குட்டி குட்டி இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும். ஓகேவா, அந்த இர்ரெகுலாரிட்டிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா தடை பண்ணும். நம்ம ஒரு பொருள் வந்து உருட்டி விடுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஆப்போசிட்டில் ஃபோர்ஸை கொடுக்கும். ஓகேவா, இப்போ நான் இந்த பக்கமாக பாலை உருட்டி விடுறேன்னா ஃப்ரிக்ஷன் வந்து இந்த பக்கமாக கொடுக்கும். ஓகேவா, கொடுத்து அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே போக போக ஸ்லோ பண்ணி நிப்பாட்டிடும். ஓகேவா, இப்போ பிளெயின் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா வழுக்கும். ஓகேவா, இர்ரெகுலாரிட்டிஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து வலிக்கிட்டு போகும். அது அந்த வாழைப்பழ தொழில் இருந்து வலிக்கிட்டு போகும். அதே மாதிரியே இந்த புக் இருக்குல்ல, இந்த புக்கில் வந்து ஆக்டிவிட்டியில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா நீங்கள் வந்து புக்கை இந்த பக்கம் தள்ளுவீங்க. அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து எந்த பக்கம் ஆக்ட் ஆகும்? இந்த பக்கம் ஆக்ட் ஆகும். இந்த பக்கம் தள்ளினோம்னா இந்த பக்கம் ஆக்ட் ஆகும். அப்போ நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷன்றது செயல்படும். அது சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த இது பார்த்துருக்கீங்களா? ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சு என்ன மெஷர் பண்ணுவாங்க? ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சு என்ன மெஷர் பண்ணுவாங்க? வெயிட்டு. இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, 199 பேர் இதை பார்த்தோன்னே வெயிட் மெஷர் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா, ஆனால் இது வந்து என்ன மெஷர் பண்ணணும்னா ஃபோர்ஸ் மெஷர் பண்ணும். ஓகேவா, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செங்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த செங்கல் வந்து இப்படி கட்டி இழுக்கிறாங்க. இழுக்கும்போது வெயிட் எப்பயுமே எங்கிட்ட ஆக்ட் ஆகும்? நம்ம 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இந்த டாபிக் வந்திருந்தோம்னா நல்லா புரிஞ்சிருக்கும். வெயிட் எப்பயுமே எங்கிட்ட ஆக்ட் ஆகும்? டவுன்வர்ட் டைரக்ஷனில் மட்டும்தான். ஓகேவா, புவி ஈர்ப்பு சக்தி வச்சு தான் வெயிட்ன்றது சொல்ல முடியும். ஓகேவா, அப்போ நான் இந்த செங்கலை கட்டி இப்படி இழுக்கிறேன். இழுக்கும்போது அங்கனக்குள்ளே எதை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம்? ஃபோர்ஸை தான் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா, ஸ்ப்ரிங் பேலன்ஸு இந்த கடைசி இருக்கு பாருங்க, மேக்னிடியூட் ஆஃப் தி ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. என்ன போட்டிருக்கு? த ரீடிங் ஆன் தி ஸ்கேல் கிவ்ஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் தி ஃபோர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நிறைய பேர் தப்பு போட்டுருவாங்க. ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ன்னு பார்த்தோன்னே படம்லாம் கொடுத்துட்டாங்கன்னா போச்சு, டக்குன்னு எல்லாருமே வெயிட்டுன்னு தான். ஏன்னா இந்த கறி மூடை மெஷர் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் நம்ம பார்த்துருப்போம், கடைகளில் வச்சுருப்பாங்க. அது வெயிட் போடுறதுக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் அது எதை மெஷர் பண்ணணும்னா ஃபோர்ஸை தான் மெஷர் பண்ணும். ஓகேவா, இந்த ஆக்டிவிட்டியில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா செங்கலை கட்டி இப்படி போட்டு இழுப்பாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோ கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து அதில் வந்து ஒரு சாக்கையோ இல்லை ஒரு துணிப்பையோ வச்சு கட்டி இழுக்கும்போது என்னாகும்? ஈஸியாக வந்துடும். ஓகேவா, அது ஏன் அப்படி ஈஸியாக வருது? கீழே இருக்கிற ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணியிருக்கோம். ஓகேவா, ரேப் பண்ணி. ஓகேவா, அதுதான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன். என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும்? கீழே இருக்க சர்ஃபேஸஸ் அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா, இப்போ இந்த எதை உருட்டி விடுறாரு? பேட்டரியா செல்லை உருட்டி விடுறாரா? செல்லை உருட்டி விடுறாரு. 2-3 செல்லு சேர்ந்து தானே பேட்டரின்னு சொன்னேன். ஓகேவா, ஒரு செல்லை உருட்டி விடுறாரு. ஓகேவா, ஒரு செல்லை உருட்டி விடுறாரு. ஸ்லைடிங் சர்ஃபேஸில் வச்சு இப்படி உருட்டி விடுறாரு. மொதல் இது வந்து போகிறத காட்டிலும் இந்த இது அதிகமாக ஸ்பீடாக போகுமா, இது ஸ்லோவாக போகுமா? ஸ்லோவாக போகும் இல்லையா? கீழே வந்து ஒரு ரப்பர் பேட் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ அது இங்கனக்குள்ளேயே நின்றுடும். ஓகேவா, அப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்றதுல என்னென்னது? கீழே இருக்க சர்ஃபேஸ் வந்து ஒரு ப்ளே பண்ணுது. ஓகேவா, வேற என்ன ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சர்ஃபேஸ் வந்து அதிகமாக ஒட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா?
எப்படி சொல்கிறதுனா நல்லா லாக் ஆகிக்கிறதுன்னு சொல்கிறோம். இந்த இப்போ இது இருக்குதுல்ல, இது வந்து இப்போ என்னோட ஷூன்னு வச்சுக்கோங்க, இது வந்து தரைன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இதோட இர்ரெகுலாரிட்டிஸோட என் ஷூ போய் லாக் ஆகிருக்கனால நிற்கிறேன், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், வலிக்கு கீழே விழுந்துரும் இல்லையா? இப்போ இது நல்லா லாக் ஆகுது அப்படின்னா நல்லா ஃப்ரிக்ஷன் கிடைக்குமா? எப்படி கேட்குறேன் நான், நல்லா லாக் ஆச்சுன்னா நல்ல ஃப்ரிக்ஷன் கிடைக்கும் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு சாக்கை வந்து நீங்கள் இழுக்கிறீங்க, ஒரு சாக்கு மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, அப்போ இழுக்கிறீங்க, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னது? வெயிட்டு. அதாவது என்ன அப்படின்னா அந்த சாக்கோட கீழே இருக்கிற தரை இருக்குல்ல, அந்த இர்ரெகுலாரிட்டிஸோட நல்லா அழுத்தப்படுது, நல்லா அழுத்தப்படும் போது இழுக்கிறதுக்கு கஷ்டமாகுது, ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. அப்புறமா இந்த பாக்ஸ், இந்த இப்போ என்ன சொல்கிறது, பாக்ஸ் வச்சு மூவ்மெண்ட், இது வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், அது சொல்கிறோம், ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரிக்ஷனில் வந்து 3 வகை ஃப்ரிக்ஷன் இருக்குது, ஓகேவா? ஃப்ரிக்ஷனில் 3 வகை ஃப்ரிக்ஷன் இருக்குது. என்னென்ன ஃப்ரிக்ஷன்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு பாக்ஸ் இப்படி இருக்குது, அதை ஃபஸ்ட்டு இப்படி தள்ளும் போது ஒரு 50 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பாக்ஸு ஃபஸ்ட்டு தள்ளும் போது கஷ்டமாக இருக்குமா? ஒரு பாக்ஸை ஏதோ ஒரு பொருள், இந்த டேபிளை கூட நான் ஃபஸ்ட்டு தள்ளும்போது கஷ்டமாக இருக்கும், அடுத்து மூவ்மெண்ட் ஆனோடனே தள்ளுறது ஈஸியாக இருக்குமா? ரெண்டு இடத்துலையும் ஃப்ரிக்ஷன் இருக்கா இல்லையா? ரெண்டு இடத்துலையும் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு இருந்துச்சுல ஒரு ஃப்ரிக்ஷனு, அது பேர் என்னதுன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அடுத்து மூவ்மெண்ட் ஆகும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் கொடுத்துச்சுல, அது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். இப்போ இதில் ரெண்டில் எது அதிகமாக இருக்கும், எது கம்மியாக இருக்கும்? ஹை எனர்ஜி கொடுக்க வேண்டியது இருக்கும், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனுக்கு கம்மியான எனர்ஜி கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ ஃப்ரிக்ஷன் எது அதிகம்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதிகம் கம்பேர் டு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ஓகேவா? அடுத்து ஃப்ரிக்ஷன் ஏ நெசசரி ஈவில். நெசசரி ஈவில் ஹெட்டிங்கை பற்றி என்ன சொல்லலாம்? ஃப்ரிக்ஷன் வந்து நெசசரி, ஆனால் அது வந்து ஒரு ஈவில். ஏன் ஃப்ரிக்ஷன் நெசசரினா, இப்போ நான் இந்த ரிமோட்டை பிடிச்சிட்டு இருக்கேன், இதுவே கை ஸ்லிப்பரியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ரிமோட்டு கீழே விழுந்துடும் இல்லையா? இப்போ கையில் இருக்கிற ஃப்ரிக்ஷன்னால இந்த ரிமோட்டு என் கூட கையில் அட்டாச் ஆகிருக்கு. ஒரு போர்டில் வந்து ஒரு பென்சில் வச்சு எழுதுறோன்னு வைங்க, போர்டில் வந்து சாக் பீஸ் வச்சு எழுதுறோன்னு வைங்க, அந்த போர்டில் பிளெயினாக ஒரு கிளாஸ் சர்ஃபேஸ் மாதிரி பிளெயினாக முழுக்குன்னு இருந்துச்சுன்னா எழுத முடியுமா? எழுத முடியாது. அதுலேயும் இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். ஒரு ஷூ இருக்குது, நம்ம போட்டு போகிறோம், அதில் குரூப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா வலிக்கி விட்டுரும். ஸோ ஃப்ரிக்ஷன் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஈவன் ஒரு செவத்தில் ஆணி அடிக்கணும்னா கூட அங்கே ஃப்ரிக்ஷன் இல்லாமல் முழுக்குன்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆணி கூட அடிக்க முடியாது, ஓகேவா? எதுவுமே பண்ண முடியாது ஃப்ரிக்ஷன் இல்லாமல். ஆனால் அதை ஏன் ஈவில் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதோட தேய்மானம். ஷூ இருக்குதுல்ல, அது இப்போ ஷூ நான் நடந்து போக என்ன ஆகும்? தேயும்ல. தேய்றது எதனால் தேயுது? ஃப்ரிக்ஷன் அதிகமாக. இப்போ நார்மலாக மண்ணு கிரவுண்டில் ஓடுறதுக்கும் தார் ரோட்டில் ஓடணுன்னா என்ன ஆகும்? ஷூ சீக்கிரம் தேஞ்சு போயிடும். ஏன்? தார் ரோட்டில் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஷூ போட்டு ரன் பண்ணியிருப்பீங்கல்ல, எப்படி கிரவுண்டில் ஓடினீங்கன்னா, மண்ணு தரையில் ஓடினீங்கன்னா ஷூ கொஞ்ச நாள் லைஃப் நல்லா இருக்கும். இதே தார் ரோட்டில் ஓடினீங்கன்னா என்ன ஆகும்? ஷூ சீக்கிரமாக தேஞ்சு போயிடும். ஏன் தேஞ்சு போயிடுது? ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும் தார் ரோட்டில், ஓகேவா? கிளியர் தானே? அதே மாதிரியே இந்த டயர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, டயர்ஸு ஒரு நல்ல சர்ஃபேஸ்லேயே நீட்டாக ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா லைஃப் நல்லா இருக்கும். ரொம்ப ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கிற மேடு பள்ளத்தில் விட்டோம்னா சீக்கிரம் டயர் தேஞ்சு போகிறதில்ல, அந்த மாதிரி தான். கிளியரா? அதனால என்ன ஆகும் அப்படின்னா உராய்வு ஜாஸ்தி ஆகும். ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா உராய்வு ஜாஸ்தி ஆகும். உராய்வு ஜாஸ்தி ஆகுச்சு அப்படின்னா சூடு ஜாஸ்தி ஆகும். சூடு ஜாஸ்தி ஆச்சுன்னா அதோட குவாலிட்டி கம்மியாகிட போகுது, ஓகேவா? அப்புறம் இன்க்ரீசிங் அண்ட் ரெடியூசிங் த ஃப்ரிக்ஷன். எப்படி ஃப்ரிக்ஷனை அதிகப்படுத்தலாம்? இப்போ டயரு ஷூலெலாம் வந்து அந்த குரூவ் நல்லா ஆழமாக போட்டோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அதிகமாகும், ஓகேவா? எப்படி கம்மி பண்ணலாம்? இந்த கேரம் விளாடும் போது பவுடர் இது மாதிரிலாம் போட்டோம்னா ஃப்ரிக்ஷன் கம்மி பண்ணலாம். அதே மாதிரியே மிஷினரிஸ் இதுகள்லாம் வந்து ஆயில் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஆயில் யூஸ் பண்ணோம்னா அந்த ஃபேன்லலாம் கூட ஆயில், இந்த சைக்கிள் செயின் இதிலெல்லாம் ஆயில் யூஸ் பண்ணுறோம்ல, ஆயில் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் கம்மியாகும். அந்த மாதிரி ஆயிலு இல்லை ஏதோ ஒரு ஐட்டத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறோன்னா அந்த இது பேர் என்னன்னு சொல்லுவாங்க? லூப்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? லூப்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இங்கே இருக்குல்ல, மேலே ஒரு மெட்டீரியல் இருக்குது, கீழே ஒரு மெட்டீரியல் இருக்குது, நடுவில் வந்து லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? அந்த இர்ரெகுலாரிட்டிஸில் போய் அது நல்லா பதிஞ்சுக்கிறோம், மூவ்மெண்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? அடுத்து வீல் டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன். ஃபஸ்ட்டு இந்த படத்தை பாருங்கள், ஓகேவா? ஒரு புக்கு இருக்குது,
ஓகேவா? ஒரு புக் இருக்குது, அதுக்கு வந்து நான் இப்படி ஒரு 5 பாயிண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக்காக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் தள்ளும் போது கொஞ்சம் மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது 3 பாயிண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா போதும். கரெக்டு தானே? இப்போ இதுக்கு பதிலாக கீழே வந்து பெண்ணை வச்சுருக்காங்க. பெண்ணை வச்சு இப்போ நான் மூவ்மெண்ட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக போகும்ல. இது பேர் என்னதுன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மொத்தம் 3 வகை ஃப்ரிக்ஷன் சொன்னோம்ல. ஃபஸ்ட்டு என்ன ஃப்ரிக்ஷனு? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், இது வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன். இருக்கல எது அதிகமாக இருக்கும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதை விட கம்மியாக ஸ்லைடிங், அதை விட கம்மியாக ரோலிங் ஃப்ரிக்ஷன். அதுதான் இந்த இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? இது டேரெக்டாக ஒன் வேர்டாகவே கேட்டிருப்பாங்க நிறையா இதில். ஓகேவா? இது ரீசெண்டாக கூட கேட்டிருப்பாங்க ஒன் வேர்ட்லலாம். அடுத்து ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். நம்ம சொன்னோம்ல, தரையில் மட்டும் ஃப்ரிக்ஷன்ன்றது இருக்காது, காற்றுலையும் இருக்கும், தண்ணியிலையும் இருக்கும். சயின்ஸில் வந்து காற்றையும் தண்ணியையும் சேர்த்து ஒரு வேர்டு வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. என்னன்னா ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃப்ளூயிட்னா என்னது? ஏர் அண்ட் வாட்டர். வாட்டரில் லிக்யூடு. ஓகேவா? கேஸ் அண்ட் லிக்யூடு. கேஸையும் லிக்யூடையும் ஃப்ளூயிட்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அதில் ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அதில் ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் வந்து டிராகுன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? இங்கே இருக்குங்க பாரு. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி ஃப்ளூயிட் இஸ் கால்டு தி டிராக் அப்படின்னு இருக்கா அந்த குட்டி பாக்ஸில். ஓகேவா? அதாவது தண்ணியிலையோ, இப்போ தண்ணியில் வந்து ஷிப்பு போகுது. ஓகேவா? தண்ணி வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் எதுவுமே கொடுக்கலன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு புஷ் ஒன்று கொடுத்தீங்கன்னா அந்த இது போய்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஒரு போட்டில் நீங்கள் ஏறுறீங்க. ஓகேவா? ஒரு ரெண்டு ஆள் ஏறுற போட்டு, இந்த கொடைக்கானலில் இதுலலாம் இருக்குதுல்ல, அந்த போட்டு போவீங்களா, போட்டிங் போவீங்களா, அதில் வந்து ஏறுறீங்க. ஏறினோடனே தண்ணியில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் கூட கொடுக்கல அப்படின்னீங்க, தண்ணியில் ஃப்ரிக்ஷனே இல்லை அப்படின்னா, நீங்கள் இப்படி தள்ளினோடனே அந்த போட்டு போய்கிட்டே இருக்கணும் இல்லையா? அது ஏன் போக மாட்டேங்குது? தரையில் மாதிரியே, தரையில் இப்படி பாலை தள்ளினோடனே கொஞ்சம் தூரத்துலேயே நிற்கிதுல்ல, அதே மாதிரியே போட்டும் தண்ணியில் கொஞ்சம் தூரம் தள்ளினோடனே அப்படியே கொஞ்சம் தூரத்தில் நிற்கிதுல்ல. அது காரணம் என்னென்னா, தண்ணியும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரியே தான் காற்றும். ஓகேவா? காற்றுலையும் ஒரு பொருளை தூக்கி போட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அது கீழே வருது இல்லை, இறங்குது இல்லை, அப்போ காற்றும் வந்து ஃப்ரிக்ஷன் கொடுக்கும். ரெண்டையும் சேர்த்தது வந்து ஃப்ளூயிட்னு சொல்கிறோம். ஃப்ளூயிட் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் கொடுக்குதுன்னா அது பேர் என்னன்னு சொல்லணும்? டிராக் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அந்த ஃப்ளூயிடில் இருக்கிற ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டிசைன் வந்து ஷிப் வந்து இந்த இப்படி முக்கோணம் மாதிரியோ, இல்லை ஏரோப்ளேன் வந்து இந்த பறவையோட மூக்கு மாதிரியோ ரெடி பண்ணுறோம்ல. இது எதுக்குன்னா அந்த ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஃப்ளூயிடில் இருக்கிற ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு ஷேப் வந்து மாற்றி கொடுக்குறோம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, மேக்னெட்டிக் எஃபெக்ட் அடுத்து போயிடலாம். ஓகே, இது 10th மேக்னெட்டிசம்னு கிடையாது, மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு தான் ஒரு டாபிக் இருக்குது. ஓகேவா? என்சிஆர்டியில். ஓகேவா? கிளியரா? மேக்னெட்ஸ் பற்றி தெரிஞ்சதை சொல்லலாம், இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. நார்த் போல் சவுத் போல் ரெண்டு இருக்கும். லைக் போல்ஸ்னால் ஒரே விதமான போல்ஸ் என்னாகும்? ரிப்பல் பண்ணும். அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் பண்ணும். வேறு அது எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற ஏரியாவில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அதுதான் இந்த இதில் பார்க்குறோம். ஓகேவா? அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயரில் வந்து கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆக்ட் ஆகும். அதை சுற்றி ஏரில், இப்போ ஒயரில் வந்து கரண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதில் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். ஓகேவா? அதுதான் இதில் இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் வச்சு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். யாருன்னா இந்த ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆஸ்டியாட் அப்படின்னு ஒருத்தர். ஓகேவா? அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு யதார்த்தமாக காம்பஸ் இருக்கும்ல, நீடில் காம்பஸ், மேக்னெட்டிக் காம்பஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து பக்கத்தில் இருந்திருக்கும். அது வந்து கொஞ்சம் டிஃப்ளெக்ஷன் காட்டியிருந்திருக்கும். ஓகேவா? டிஃப்ளெக்ஷன்னா மூவ்மெண்ட் இங்கிட்டங்கிட்டன்ற மாதிரி காட்டியிருந்திருக்கும். அதை வந்து எனக்குள்ளே வச்சு பார்ப்பாரு. அப்போ கரண்ட் கண்டக்டிங் காயிலில் வந்து எலக்ட்ரிசிட்டி போகும்போது அதை சுற்றி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஏன்னா அந்த நீடில் காம்பஸில் என்ன இருக்கும்? அதில் வந்து ஒரு மேக்னெட் தான் இருக்கும். இந்த காம்பஸ் வச்சுருப்பாங்கல்ல, இந்த பைரேட்ஸ் ஆஃப் தி கரேபியன்லாம் கூட அப்படி வச்சுருப்பாங்கல்ல, அதில் வந்து நீடில் காம்பஸ் இருக்கும். அது எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? நார்த்து சவுத்தை காட்டும். ஓகேவா? நார்த்து சவுத்து காட்டிட்டு இருக்கிறது அந்த கரண்ட் கண்டக்டிங் காயில் பக்கத்தில் போகும்போது என்ன ஆகும்னா டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஓகேவா? அப்போ டிஃப்ளெக்ஷன் காட்டுதுன்னா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அதை சுற்றி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது போல அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியாட் அப்படின்னு அவர் பேரே வச்சிருப்பாங்க. கடைசி இருக்கு பாருங்க, என்ன போட்டிருக்கு? யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இஸ் நேம்டு ஆஸ்டியாட் இன் ஆனர். ஓகேவா? அவரோட பேரே வச்சிருப்பாங்க. ஓகேவா?
அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டு ஃபீல்டு லைன்ஸு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறாங்க நார்த்து சவுத்தில் வச்சுட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் வச்சுக்கிறாங்க. ஓகேவா? அந்த மேக்னெட்டிக் ஃபில்லிங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதை வச்சு விளாடுவோம்ல நம்ம, அந்த இதை வச்சு ஒரு போர்டில் வந்து போட்டுட்டு ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னா அது இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகுமா. ஓகேவா? நார்த்து சவுத்தில் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மாதிரி இருக்கும், பிக்டோரியலாக இப்படி தான் இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்த ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, அந்த லைன்ஸ் மாதிரி இருந்துச்சுல்ல, அது என்ன டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேம் அந்த காம்பஸ் இருக்குல்ல, மேக்னெட்டிக் காம்பஸ், அதை வந்து நார்த்து பக்கம் வந்து சவுத்து பக்கமும் சவுத்து பக்கம் நார்த்து பக்கமும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறாங்க. ஓகேவா? அந்த ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸு எந்த மாதிரி டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, நார்த்துலேருந்து சவுத்துக்கு போய் எண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ். ஓகேவா? நார்த்தில் ஆரம்பித்து சவுத்தில் போய் எண்ட் ஆகும். மேக்னெட்டுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகும். ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இந்த இதுக்குள்ள பாயிண்ட்ஸ் இருக்கும், புக்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா பாருங்கள். ஓகேவா? அதில் என்னென்ன மெயினான பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆர் க்ளோஸ்டு பாத். அது வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஓகேவா? க்ளோஸ்டாக இருக்கும். நார்த்தில் ஆரம்பித்து சவுத்தில் முடியும், மேக்னெட்டுக்குள்ளே என்ன ஆகும், சவுத்தில் ஆரம்பித்து நார்த்தில் முடியும். இப்படி க்ளோஸ்டாக இருக்கும். ஓகேவா? 2 பாயிண்ட் முக்கியமானது, நார்த்தில் ஆரம்பித்து சவுத்தில் வெளியில் முடியும், உள்ளக்க சவுத்தில் ஆரம்பித்து நார்த்தில் முடியும், க்ளோஸ்டு பார்த்தா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த க்ளோஸ்னஸ் இருக்குல்ல, அந்த க்ளோஸ்னஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து மெஷர் பண்ணலாம். ஓகேவா? அதாவது ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா க்ளோஸ்னஸ் அதிகமாக இருக்கும். க்ளோஸ்னஸ்னா அது ரெண்டு லைன்ஸுக்கு இடையில இருக்கிற கேப்பு. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருந்துச்சுன்னா க்ளோஸ்னஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? வேற என்ன சொல்லுவாங்க, க்ளோஸ்டு பார்த்து ஸ்ட்ராங்கரு, தென் ஓகே, தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு தி கரண்ட் கேரியிங் கண்டக்டர். ஓகேவா? அப்புறம் இது இப்போ இந்த டைரக்ஷன் இருக்குதுல்ல, இது மாறுமா அப்படின்ட்டு சொல்லி பார்ப்பாங்க. ஓகேவா? அது எப்படின்னா, இப்போ இந்த சர்க்கியூட் டயக்ராமில் ஃபஸ்ட்டு இந்த பக்கமாக கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நார்த்து சவுத்து டைரக்ஷனில் இருக்க அந்த காம்பஸ் வந்து ஈஸ்ட் பக்கமாக மூவ் ஆகும். ஓகேவா? அடுத்து கரண்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணுவாங்க. ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வெஸ்ட் பக்கமாக மூவ் ஆகும். ஓகேவா? அப்போ கரண்ட்டு காயிலில் வந்து சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். பட் அதுவுமே எப்படின்னா டைரக்ஷன் மாறும். எப்போனா கரண்ட்டை நம்ம வேரி பண்ணும்போது அதோட டைரக்ஷனும் மாறும். அதோட உள்ளக்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்ல, அதாவது மேக்னெட் வந்து எப்போ ரிப்பல் பண்ணும், ஒரே டைரக்ஷன்ல இருந்தால் ரிப்பல் பண்ணும்ல, நார்த்தில் இருந்தால் ரிப்பல் பண்ணும். அப்படி தான் இங்கே ரிப்பல் பண்ணியிருக்கு. மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ இந்த பக்கம் ரிப்பல் பண்ணுன்றப்ப இது வந்து ஒரு நார்த்து சவுத்து மாதிரி டைரக்ஷனில் இருந்துருக்கு. ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட் அன்லைக் போல்ஸாக இருந்திருக்கு. அதனால இது ரிப்பல் பண்ணியிருக்கு. மறுபடியும் இதில் வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க, டைரக்ஷனை மாற்றிருக்காங்க, அப்பையும் ரிப்பல் பண்ணியிருக்கு. அப்போ டைரக்ஷனை வந்து மாற்றினீங்கன்னா அந்த கரண்ட் கேரிங் காயிலில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து மாறும். ஓகேவா? அதை வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்லியிருப்பாங்க. க்ளோஸ்னஸ் முக்கியமான பாயிண்ட்டு, ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகாது. ஓகேவா? என்னென்ன பாயிண்ட்டு, க்ளோஸ்டு கர்வாக இருக்கும், நார்த்துலேருந்து சவுத்தில் வெளியில் ஆக்ட் ஆகும், உள்ளக்க மேக்னெட்டுக்குள்ளே சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகும். அடுத்து இன்டர்செக்ட் ஆகாது. க்ளோஸ்னஸை வச்சு அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? 4 பாயிண்ட் தான். ஓகேவா? கிளியரா? அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு தி கரண்ட் த்ரூ ஏ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த ஆக்டிவிட்டியில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட் கேரிங் காயிலில் போகுது இல்லையா, அது வந்து அதோட ஷேப்பை பொறுத்து இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அந்த வயரோட ஷேப்பை பொறுத்து தான் அந்த காயிலோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு கார்போர்டில் நடுவில் ஒயர் வச்சு கரண்ட்டை பாஸ் பண்ணி பார்க்குறாங்க. கரண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டிங் சொல்லோம்ல, அதை வந்து போட்டு போர்டில் ஒரு 2 தட்டு தட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி செமி சர்க்கிள், அந்த என்ன சொல்கிறது, சர்க்கிளாக கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக என்னது, அது மேக்னெட்டிக் ஃபீல்டு. புரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட் ஹேண்ட் தம் ரூல்னா எப்படின்னா, இப்போ நம்ம இந்த இப்படி இதை நான் வயரை இப்படி பிடிச்சிருக்கேன் அப்படின்னா, வயரில் கரண்ட் இந்த பக்கம் போகுது அப்படின்னா என் கை விரல்கள் இப்படி சுற்றி இருக்குல்ல, இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். ஓகேவா? அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஆர் மேக்ஸ்வெல்ஸ் கார்க் த்ரூ, மேக்ஸ்வெல்ஸ் இந்த இருக்கு பாருங்க, இது வந்து லைனுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க,
புக்கில் போனீங்கன்னா இது வந்து மேக்ஸ்வெல்ஸ் காக் ஸ்க்ரூ ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஸ்க்ரூ வந்து நம்ம இப்படி டைட் பண்ணுவோம்ல, இப்படி டைட் பண்ணுன்றப்ப நம்ம ஃபோர்ஸ் எப்படி கொடுப்போம், நேராக கொடுப்போம். ஆனால் ஸ்க்ரூ எப்படி இப்படி சுற்றும் இல்லையா? அந்த மாதிரி கரண்ட் கேரியிங் காயில் வந்து கரண்ட் இப்படி போச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த விரல்கள் மாதிரி இப்படி இருக்கும். ஓகேவா? அதை சுற்றி இப்படி இருக்குன்ற அர்த்தம். கிளியரா? அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு தி கரண்ட் த்ரூ எ சர்க்குலர் லூப். இப்போ நம்ம அங்கே என்ன பண்ணோம், அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடச்சிச்சு இல்லையா? இப்போ நம்ம கரண்ட் கேரியிங் காயில் வந்து ஒரு நீளமான வயராக மட்டும்தான் எடுத்தோம். இப்போ அந்த காயில் வந்து இப்படி வளைச்சி வைக்கிறோம். வளைச்சி வச்சோம்னா அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இப்படி வருமா, இந்த மாதிரி வருமா? அந்த காயிலில் வந்து இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக ஃபார்ம் ஆக போகுது. அது என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக ஃபார்ம் ஆகுது. இப்போ இது வந்து நீளமாக இருக்கிற ஒரே வயரு. இது வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி வளைச்சி வச்சிருக்காங்க லூப் மாதிரி. இப்படி வளைச்சி வைக்கும் போது இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இருந்தால் இது ஒரு செட் ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிள், அது ஒரு செட் ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். தெரியுதா? அப்படி வரும்போது நடுவில் இருக்கிறது என்ன வரும், சென்டரில் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரும். ஓகேவா? அதை வந்து இந்த சும்மா இந்த ஒரு ஆக்டிவிட்டியில் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த அடுத்து ஒன்று சாலினாய்டுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த ஷேப்பு கொண்டு வராங்க. ஓகேவா? சாலினாய்டுனா என்னன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி லூப்பாக வந்து கொண்டு வரும். ஓகேவா? அதே கரண்ட் கேரியிங் காயில் தான். ஓகேவா? அதாவது இந்த சர்க்கியூட் மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல எலக்ட்ரிசிட்டியில், அதே மாதிரி தான். பட் காயிலாக சுற்றிருக்காங்க அந்த கரண்ட் கேரியிங் காயிலாக சுற்றிட்டு இப்போ வந்து அதை சுற்றி எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஒரு பார் மேக்னெட்டில் பார்த்தோம்ல, இதே மாதிரியே இருக்கா இந்த சாலினாய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? இதே மாதிரி தான் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கரண்ட் கேரியிங் காயில் வந்து இப்படி லூப்பாக சுற்றுனீங்க அப்படின்னா இந்த ஷேப்பு பேர் என்னதுன்னா சாலினாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த சாலினாய்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு நடுவில் நீங்கள் ஏதோ ஒரு இரும்பு வச்சிங்கன்னா அது வந்து மேக்னெட்டாக பார் மேக்னெட்டாகவே செயல்படும். ஓகேவா? இது பேர் என்னது, சாலினாய்டு. ஓகேவா? இதுலேயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆஃப் லைனு எப்படி இருக்கும், எந்த டைரக்ஷன் டு எந்த டைரக்ஷன் போகும், நார்த்துலேருந்து சவுத்தில் போகும். சாலினாய்டுக்குள்ளே எப்படி இருக்கும், சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகும். க்ளோஸ்னஸ் ஆஃப் தி கர்வ் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. அடுத்து ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகுமா, ஆகாதா? ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகாது. அவ்வளோதான். அடுத்து ஃபோர்ஸ் ஆன் தி கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு காயிலில் கரண்ட் போச்சு, அதுக்கிட்டக்க வந்து இந்த மேக்னெட்டிக் கம்பஸ் வச்சாங்க, மேக்னெட்டிக் கம்பஸ் மூவ் ஆச்சு இல்லையா? அப்போ இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்னது, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவலன்ட் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன். ஒரு நீங்கள் ஆக்ஷன் கொடுக்குறீங்கன்னா அது ஆப்போசிட்டாக அதுவும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இங்கே வந்து கரண்ட் கேரியிங் காயில் வந்து மேக்னெட் வந்து இப்படி பிடிச்சி தள்ளுச்சுல, கரண்ட் கேரியிங் காயில் வந்து மேக்னெட் இப்படி பிடிச்சி தள்ளுச்சுல, அதே மாதிரி மேக்னெட்டும் கரண்ட் கேரியிங் காயில் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஓகேவா? அது கொடுக்கும்ல அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா, இந்த ஆம்பேர்னு ஒருத்தர் இருப்பார்ல, நம்ம பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி. ஆம்பேர் எங்கே பார்த்தோம், அந்த கரண்ட்டில் பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு ஆம்பேர் அவரோட பேரில் வச்சுருக்கோம் அப்படின்னு, ஆண்ட்ரி மேரி ஆம்பேர். அவர் தான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அப்போ காயில் வந்து மேக்னெட் மேலே ஒரு எனர்ஜியை கொடுக்குது, ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்னா மேக்னெட்டும் வந்து காயில் மேலே எனர்ஜி கொடுக்கும்ல தேர்ட் லா படி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அப்போ ஏன் காயில் மூவ் ஆகலை அப்படின்னா, காயில் வந்து பெருசாக இருக்குது, மேக்னெட் சின்னதாக இருக்குது. அதனால காயில் கொடுக்குற ஃபோர்ஸில் மேக்னெட் மூவ் ஆகுது, ஆனால் மேக்னெட் கொடுக்குற ஃபோர்ஸில் காயில் மூவ் ஆகாமச்சு. இப்போ அதுவே வந்து மேக்னெட்டை நம்ம பெருசாக்கி காயிலை நம்ம சிறுசாக்கணும்னா என்ன பண்ணும், காயில் வந்து மூவ் ஆகும் இல்லையா? அதை வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணியிருப்பாரு. ஹார்ஷூ மேக்னெட் வச்சிருவாரு. இங்கே வந்து இந்த காயில், இந்த கனெக்ஷன்லாம் இருக்கா, இதில் வந்து நீங்கள் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த காயில் வந்து மூவ்மெண்ட் ஆகுது. ஓகேவா? அப்புறம் மேக்னெட்டை வந்து தலைகீழ வச்சு கரண்ட்டையும் வந்து ரிவர்ஸ் பண்ணுறாங்க. ரிவர்ஸ் பண்ணும்போது காயில் இந்த டைரக்ஷனில் ஈஸ்டில் சுற்றுச்சுன்னா இப்போ வெஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ டைரக்ஷன் மாற்றும் போது உள்ளே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாரு. இது எப்போ வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னா, ஒன்னோட ஒன்று 90 டிகிரியில் வைக்கும்போது. ஓகேவா? இந்த கரண்ட் கேரியிங் காயிலும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட் வைக்கிறோம்ல, இதுவும் வந்து ஒன்னோட ஒன்று 90 டிகிரியில் வைக்கும்போது, ஒன்னோட ஒன்று 90 டிகிரி வைக்கும்போது இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, அந்த டிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல, அந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு தான் இந்த ஃப்ளிமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னு வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, இது வந்து என்னதுன்னா ஃபீல்டு.
ஃபீல்டுன்னா என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? இது என்னது? நடுவிரல் வந்து கரண்ட் கேரியிங் காயில். கரண்ட் கேரியிங் காயில் இது. இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? ஒரு மேக்னெட். இதோட இது 90 டிகிரி இருக்கா? இதோட இது 90 டிகிரி இருக்கும்போது இந்த காயில் வந்து எங்கிட்டு மூவ் ஆகும் அப்படின்னா இந்த பக்கமா. ஓகேவா? மோஷன் போட்டிருக்காங்க பாருங்க, தம்பு மோஷன் அப்படின்னா என்னன்னா கரண்ட் கேரியிங் காயில் வந்து இந்த பக்கம் டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? இது வந்து எதுல தேவைப்படும்? இந்த ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மோட்டார்ல. ஓகேவா? மோட்டார்ல தேவைப்படும். அந்த மேக்னெட்டோட படம் இதுல இன்க்ளூட் பண்ணல. மோட்டாரு ஜென்ரேட்டர் படம் போய் பாருங்க, ஸ்கூல் புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன், டிஎன் ஸ்கூல் புக்கில் இருக்கும். இல்லைன்னா சும்மா ஜென்ரலாக மோட்டரோட படம் இல்லைன்னா ஜென்ரேட்டரோட படம் எடுத்து பாருங்க, அதில் மேக்னெட்டும் கரண்ட் கேரியிங் காயிலும் இருக்கும். ஓகேவா? அது டிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? மேக்னட்டிசம் கொடுக்கும்போது கரண்ட் அந்த காயிலையும் இருக்கும்போது அது இப்படி டிஃப்ளெக்ட் ஆகணும். அது மூலியமாக தான் மோட்ரு வந்து ரன் ஆகும். ஓகேவா? இதில் மெயினாக இன்னொரு பாயிண்ட்டு இந்த புக்கில் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. என்சிஆர்டியில் சொன்னேன்ல, வருஷம் கூட கூட சிலபஸை குறைக்க தான் செய்கிறாங்க அவங்க. என் புக்கில் இருந்த டாபிக் இதில் இல்லை. எப்படின்னா இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எதுக்கு? மோட்டருக்கு தேவைப்படும். ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் எதுக்கு தேவைப்படும்? ஜென்ரேட்டருக்கு தேவைப்படும். ஓகேவா? இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த அடா சேனலில் காளிச்சரன் ஒருத்தர் கிளாஸ் எடுப்பார். அவர் நான் படிக்கும்போது அது ஒரு டாபிக் பார்த்தேன், கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எப்படின்னா ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து மோட்டாருக்கு, ரைட் ஹேண்ட் ரூல் எதுக்கு? ஜென்ரேட்டருக்கு. ரெண்டுக்குமே சேம் தான். இது வந்து ஃபீல்டாக தான் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். இது கரண்ட் கேரியிங் காயிலாக இருக்கும். இது வந்து மோஷன் ஆஃப் தி காயிலாக இருக்கும். ஓகேவா? ஆனால் லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டுன்னு ரெண்டு இருக்குது, குழப்பிக்கிற கூடாது. லெஃப்ட் ஹேண்டுனா எதுக்கு? மோட்டாருக்கு. ரைட் ஹேண்ட்னா எதுக்கு? ஜென்ரேட்டருக்கு. அவர் எப்படி ஒரு க்ளூ வச்சுருந்தார் அப்படின்னா, நம்ம லெஃப்ட் ஹேண்டில் கூட மோட்ரு போட்டுருவோம், ஆனால் ஜென்ரேட்டர் நம்ம இப்படி சுற்றணும்ல, அதுக்கு நம்ம ரைட் ஹேண்ட் தானே யூஸ் பண்ணி ஆகணும். லெஃப்ட் ஹேண்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணால் எனர்ஜி கிடைக்காதுல்ல. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எதுக்கு? மோட்டாருக்கு. ரைட் ஹேண்ட் ரூலு ஜென்ரேட்டருக்கு. ஓகேவா? இந்த ரைட் ஹேண்ட் ரூலுக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சாலினாய்டு மாதிரி தான், பட் அந்த ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒரு இது ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் சுற்றி கரண்ட் கேரியிங் காயில், அதான் அதில் வந்து கரண்ட் எதுவுமே பாஸ் பண்ணலை, பேட்டரியோ செல்லோ எதுவுமே இல்லைல்ல, இப்படி மட்டும் வச்சுருக்காங்க. ஒரு பார் மேக்னெட் வந்து அது வந்து இப்படி வேக்கமாக இருக்குது. ஓகேவா? அதுக்குள்ளே நம்ம இப்படி விட்டு எடுத்தோம் அப்படின்னா கீழே இருக்கிறது பேர் என்னன்னா கேல்வனோமீட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? இது பேர் என்னது? கேல்வனோமீட்டர். கேல்வனோமீட்டரோட யூஸ் என்னது? கரண்ட் டைரக்ஷன், கரண்ட் முதல்ல அதில் போகுதா போகலையா அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். ஓகேவா? டிஃப்ளெக்ட் பண்ணும். அதாவது எப்படின்னா, இது சென்டர் பாயிண்ட்ல இருக்கும்போது என்னது? கரண்ட் போகுமா போகாதா? நியூட்ரலாக இருக்கும்போது இப்படி இருக்கும். ஓகேவா? கரண்ட் போச்சுன்னா இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ மூவ் ஆகும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி இது பேர் என்னது? கேல்வனோமீட்டர். நம்ம முதல் நீடில் காம்பஸ் யூஸ் பண்ணோம்ல, அது வந்து கேல்வனோமீட்டராக செயல்பட்டுச்சு முதல்ல. ஓகேவா? இப்போ அந்த பார் மேக்னெட்டை அவங்க உள்ளே விடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஃப்ளெக்ஷன் இப்படி ஆகுதா கேல்வனோமீட்டரில், திரும்பி வெளியில் எடுக்கும்போது டிஃப்ளெக்ஷன் இந்த பக்கம் கொண்டு வரும். ஓகேவா? இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதாவது மேக்னெட்டை வச்சு கரண்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். எப்படி? கரண்ட்லேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணோம்ல, கரண்ட் கேரியிங் காயிலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி மேக்னெட்லேருந்து கரண்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னா இந்த ஃபேரடே அப்படின்றவர் தான். ஓகேவா? மைக்கேல் ஃபேரடே. மைக்கேல் ஃபேரடே பற்றி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பைடிங் படிக்கலை, அவர் ஸ்கூல் போகல, பைடிங் கம்பெனியில் வேலை பார்ப்பார். அவர் பைடிங் போடுறப்ப வர புக்ஸை ஃபுல்லாக படித்து தான் பைடிங் போடுவாராம். அப்போ சயின்ஸ் அதில் அவருக்கு ரொம்ப ஆர்வமாயிரும், நல்லா படிச்சுட்டே இருப்பார். அப்போதைக்கு ஹம்ப்ரி தேவி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்க வந்து வெளியில் சொற்பொழி வாட்டும் போது இவர் போய் வேடிக்கை பார்த்துட்டு அதில் வந்து ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு லெட்டர் எழுதி அனுப்புவாராம். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுல இப்படி ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்கள லேபுக்கு எடுத்து அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக அடுத்து வளர்ந்துட்டார். ஓகேவா? அவர் தான் ஜென்ரேட்டருக்கு ஒரு முன்னாடி, ஜென்ரேட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஒரு முன்னோடியாக இருந்தார். ஓகேவா? ஃபேரடே. அடுத்து மேக்னட்டிசம் இன் மெடிசின். மேக்னட்டிசம் இன் மெடிசின்னா, நம்ம நரம்புகளில் கூட இம்பல்ஸ் ஆஃப் கரண்ட் போகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, மூளையிலையோ ஹார்ட் பீட்லேயோ வந்துட்டு ஒரு இம்பல்ஸ் போகும் நரம்பில், அதில் கூட ஒரு மேக்னட்டிசம் வந்து இருக்கும். ஓகேவா? அதாவது எப்படின்னா, ஒரு கரண்ட் போகுதுன்னா அதில் மேக்னட்டிசம் இருக்கும், மேக்னட்டிசம் போகுதுன்னா அதில் கரண்ட் இருக்கும். ஓகேவா? ரெண்டும் ப்ரொபோர்ஷனலி.
அந்த மாதிரி. அப்படின்டையில் நமக்கு நரம்பு வழியாக போகுதுல ஒரு இம்பல்ஸு, இந்த இம்பல்ஸ் வந்து ஒரு கரண்ட் மாதிரி போகும். அப்போ அதை சுற்றி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இதை வச்சு நம்ம எங்கெங்கெல்லாம் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறோம்ல, மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குல்ல, இது வந்து அதை வச்சு தான் எடுப்போம். ஓகேவா? அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எதை வச்சு எடுக்கிறோம், அந்த இம்பல்ஸ் கிரியேட் ஆகுதுல்ல, அந்த இம்பல்ஸில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறனால இவங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அனுப்புவாங்க. அதில் அப்படின்னா ரிப்பல் ஆகும்ல, ரிப்பல் ஆகிறத வச்சு அந்த இமேஜிங் வந்து எடுப்போம். நம்ம பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸ் எல்லாமே எடுப்போம். ஓகேவா? அடுத்து டொமஸ்டிக் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ்னா அந்த இதில் கொடுக்கணும். இதெல்லாம் ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து எலக்ட்ரிக்கலில் வந்துருக்கணும். ஃபியூஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபியூஸ் வந்து எதில் கனெக்ட் பண்ணியிருக்கணும், சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கணுமா பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்களா? ஃபியூஸ் சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபியூஸோட எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ் இருக்கும்ல மெயின் பாக்ஸில், அதோட யூஸ் என்னது? ஹை வோல்டேஜ் ஆச்சுன்னா அது விட்டு போயிடும். அது எப்படி விட்டு போகும், எப்படி கட் ஆகும்? ஹீட்டிங் எஃபெக்ட். ஹீட்டிங் எஃபெக்ட் அங்கே படித்தோம்ல, அந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஹீட் ஆச்சுன்னா அது உருகி டக்குன்னு அது கட் ஆயிரும். ஓகே தானே? அது எப்பப்பெல்லாம் ஹை வோல்டேஜ் அப்புறம் இந்த 2-3 ஒரே சாக்கெட்டில் 2-3 இது எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாட்டும் போது அந்த மாதிரி டயத்துலலாம் அது விட்டு போயிடும். அதுதான் இதில் போட்டிருப்பாங்க, ஒன்றும் பெருசாக இருக்காது. ஓகேவா? இதோட இந்த யூனிட் முடிஞ்சிடும். அடுத்து 9th ஸ்டாண்டர்ட்ஸில் மோஷன் போகிறோம். ஓகேவா? ஒரு 2 மினிட்ஸ்னால் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. புரியுதா? இது எல்லாமே ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் 10th 9th. ஓகேவா? இப்போ நீங்கள் ஜேஇ டெக்னீஷியனு இல்லை குரூப் டி இதெல்லாம் எழுதுறீங்கன்னா சயின்ஸில் ப்ராப்ளம் மஸ்ட்டு வரும், கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் ப்ராப்ளம்ஸையும் சேர்த்து பார்க்கணும். ஆமாம் கேட்பாங்க. என்டிபிசியில் வந்து ப்ராப்ளம்ஸ் வராது, தியரி தான் வரும். ஆனால் தியரியுமே என்சிஆர்டியிலேருந்து மட்டும்தான் வரும்னு கிடையாது, ஓப்பன்லேருந்து எது வேணாலும் வரும். ஆமாம், என்சிஆர்டியும் படிக்கணும் சேர்த்து. டிஎன்பிசி எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா இதுவும் ஆகும், கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். டிஎன்பிசிக்கு வந்து எனக்கு கரெக்டாக தெரில பேட்டர்ன், ஆனால் 4 மார்க் கேட்பாங்கன்னு சொன்னாங்க. சயின்ஸ் இல்லையா? 100க்கு 5 மார்க் வருமா? 5 மார்க் 4-5 மார்க் வரும். 5 மார்க்ஸ் வரும். கான்செப்ட்டு புக்கு மாறாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்கூல் புக்கில். இதில் கம்மியாக தான் இருக்கும் என்சிஆர்டியில். இது நீங்கள் இப்போ ஒன்லி ஃபார் ரயில்வே ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இது மட்டும் படித்தா போதும். நீங்கள் நம்ம ஸ்கூல் புக்கும் சேர்த்து படித்தீங்கன்னா உங்களுக்கு ஆகும், டிஎன்பிசிக்கு ஆகும். கான்செப்ட் ஆனால் இதே தான் இருக்கும். எலக்ட்ரிசிட்டினா என்ன, மேக்னட்டிசம்னா என்ன, அந்த லென்ஸு லைட்டு இதெல்லாம் படித்தோம்ல, இந்த கான்செப்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து மோஷன். ஓகேவா? அடுத்த டாபிக் என்னது? மோஷன். இதில் மோஷனில் வந்து அடுத்தும் மோஷன் அண்டு ஃபோர்ஸ்னு ஒரு யூனிட் வரும். ஓகேவா? இது வந்து 9th. ஓகேவா? 9th மோஷன்றது ஃபஸ்ட் யூனிட்டு. இதில் மோஷனில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைனு, அப்புறம் இந்த ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன, ஆசிலரேஷன்னா என்ன, அப்புறம் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஒரு 3 ஈக்குவேஷன், அவ்வளோதான். அப்புறம் சர்க்குலர் மோஷன்னா என்னன்னு ஜஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த யூனிட்டில் தான், இது சும்மா ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். ஓகேவா? அடுத்தடுத்த யூனிட்டுகளில் தான் மெயினான கான்செப்ட்லாம் வரும். ஓகேவா? ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இதோட முடிக்க போகிறோம். இப்போ மோஷன்னா என்னது? ஒரு பொருள் வந்து மூமெண்ட்டில் இருக்குன்னு நம்ம எப்படி உணர்வோம்? ஒரு பொருள் மூமெண்ட்டில் இருக்குன்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? பார்த்ததுக்கும் அடுத்து மறுபடியும் பார்க்கும்போதும் அந்த பொருள் கொஞ்சம் நகர்வு இருந்துச்சுன்னா அதை வந்து மோஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த போர்டை பார்க்குறேன், கொஞ்ச நேரம் திரும்பிட்டு இப்படி திரும்பும்போது அதே இடத்துல இருந்துச்சுன்னா அது மோஷன் ஆகலைன்னு. கொஞ்ச நேரம் கழித்து நான் திரும்பும்போது இந்த போர்டு வேறு பக்கம் மூவ் ஆயிருந்துச்சுன்னா அது மோஷன் ஆயிருக்கு, மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இருந்ததுக்கும் 2வது இருந்ததுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நான் வச்சுருப்பேன். ஓகேவா? அதாவது ஒரு பொருள் மோஷன் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லணும்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து இப்போ காற்று இருக்குது, காற்று வந்து மூவ்மெண்ட் ஆகுது இல்லையா? ஆனால் அதோட மோஷன் நம்ம கண்ணாட பார்க்குறோமா? ஆனால் அதுவும் மோஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோம்? சில மோஷனை ஃபீல் பண்ண முடியும் நம்மளால். ஓகேவா? சில மோஷனை ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைனில் நடக்கிற மோஷன் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ரெண்டுக்கு வித்தியாசம் என்னது? டிஸ்டன்ஸ்னால் என்னது? தூரம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது? இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? தமிழில் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது இப்போ பார்ப்போம். இப்போ டிஸ்கிரைபிங் மோஷனில் இந்த மோஷன் அலாங் தி ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஆள் ஓலை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஏக்கு போகிறாங்க. ஏ எத்தனை கிலோமீட்டரு? 60 கிலோமீட்டர். ஓகேவா? 60 கிலோமீட்டர் போயிட்டு
திரும்பி பி வழியாக சிக்கு வந்துடுறாங்க. ஓகேவா? இவங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து எவ்வளோ இருக்கும்? 60 + 35 எவ்வளவு? 95. ஓகேவா? 95ன்றது என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஆனால் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? 25. ஓல இருந்து பார்க்கணும். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது? இடப்பெயர்ச்சி. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறோம். ஷார்ட்டஸ்ட் அதாவது குறைந்த டிஸ்டன்ஸில் குறைந்த என்ன சொல்கிறது, குறைந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்கிறது, இடப்பெயர்ச்சின்றது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இருக்கிறதுலையே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? ஓ. ரெண்டுக்குமே ஓ தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஏக்கு போயிருக்காரு. இப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எவ்வளோனா ரெண்டுக்குமே சேம் 60. ஓகேவா? இப்போ ஏலேருந்து திருப்பி சிக்கு வந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 60 + 35 95ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா ஓலேருந்து சிக்கு வந்தது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது 25. ஓகேவா? இது எதுக்கு படிக்கணும் அப்படின்னா ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன தெரியுமா? யூனிட் தெரியுமா? ஸ்பீடோட யூனிட் என்னது? இல்லை மீட்டர் பெர் செகண்டில் சொல்லுங்கள். ஸ்பீடோட யூனிட் என்னது? மீட்டர் பெர் செகண்டு. வெலாசிட்டியோட யூனிட் என்னது? அதுவும் மீட்டர் பெர் செகண்ட் தான். ஓகேவா? அதுதான் இப்போ என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? இடப்பெயர்ச்சினா அதாவது குறைந்த தொலைவில் ஆரம்ப புள்ளியிலேருந்து இப்போ இருக்கிற புள்ளி, அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ்னா அலைவு, தொலை, அது என்ன சொல்கிறது, அலை தூரமா, அலைந்த தூரமா, தமிழில் எப்படி சொல்லன்னு தெரியல. எவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க, மொத்தமாக அலைஞ்ச தூரம். ஓகேவா? அதாவது ஓலேருந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி ஏக்கு போயிட்டு திரும்பி சி வரைக்கும் வந்திருக்காரு. ஓகேவா? சி வந்திருக்காருன்னா அவர் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸை ஃபுல்லாக சேர்த்து எடுக்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ், அது டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அவங்க ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து கடைசியாக இப்போ இருக்கிற இடத்துல எவ்வளோ தூரம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோ அதை சொல்கிறோம். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்றையில் இந்த ஒரு ஆக்டிவிட்டி வச்சு பண்ணோம்னா புரியும் ஈஸியாக. ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்குது. ஓகேவா? ஸ்கொயர் ஃபீல்டில் ஒருத்தர் வந்து பாலை வந்து இந்த பக்கமாக இப்படி கார்னர்லேயே இந்த எட்ஜஸ் இருக்குல்ல, எட்ஜஸ்லேயே கொண்டு போய் அங்கே வந்து நிப்பாட்டிடுறாங்க. ஓகேவா? அங்கே வந்து நிப்பாட்டிடுறாங்க பாலை. இந்த இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாலுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கொயர் ஃபார்மில் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு ஸ்கொயரு. ஓகேவா? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? இமேஜின் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாலை கொண்டு போயிருக்காங்க. இந்த பாலோட டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளவு, இந்த பாலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு. இப்போ இதோடது வந்து ஏவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சைடு வந்து ஏ, ஸ்கொயர் ஃபார்முலா படிச்சிருப்பீங்களா மேக்ஸில், ஒரு சைடு வந்து ஏன்னு வச்சுக்கோங்களேன். இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ உங்களுக்கு புரியுதா? மார்க்கர் இருக்கா? ஸ்கொயர் இருக்கு. நான் இங்கேருந்து பாலை எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? இங்கே வந்து வச்சுருக்கேன். அப்போ இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். இதோட ஒரு ஸ்கொயருன்றனால இது 4 சைடும் ஏ. இது எவ்வளோ இருக்கும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? டிஸ்டன்ஸ் வந்து 2a இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இதுதானே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. அப்போ எவ்வளோ இருக்கும்? ஏ ரூட்டா 2 ரூட். கரெக்டு தானே? ரூட் ஏ. ஓகேவா? ரூட் ஏ எப்படி வரும்? a ஸ்கொயர் + a ஸ்கொயர் ரூட் 2a தானே வரும். ரூட் 2a வரும். ஓகேவா? அதுதான் வந்து என்னது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். கரெக்டா? பித்தோகரஸ் தியரம் அது யூஸ் பண்ணி. ஓகேவா? அது இந்த ஆக்டிவிட்டியில் செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? அடுத்து யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன அப்படின்னா, அந்த ஒரு டைம் ஒன்று கொடுத்துருக்காங்களா, அது வந்து ஒரு கார் ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. 9:30க்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி ஆப்ஜெக்ட் இன் மீட்டர் அது கொடுத்துருக்காங்க. ஒரு 10 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஓகேவா? அடுத்து 9:45க்கு 20 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி ஆப்ஜெக்ட் இன்
அது என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஜெக்ட் பியா? பி. ஆப்ஜெக்ட் பி இன் மீட்டர். ஓகேவா? அது ஏ இன் மீட்டர், இது பி இன் மீட்டர். அதாவது ரெண்டு பொருள் இருக்கு. ஏ வந்து 9:30க்கு 10 மீட்டர் டிராவல் பண்ணிருக்கு, பி வந்து 12 மீட்டர் டிராவல் பண்ணிருக்கு. 9:45க்கு இது 20 மீட்டர், அது 19 மீட்டர். இதுல எது யூனிஃபார்ம், எது நான் யூனிஃபார்ம்? யூனிஃபார்ம்னா ஒவ்வொரு டயத்துக்கு சேம் அளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிட்டே போயிட்டு இருக்குல்ல, அதுதான் வந்து யூனிஃபார்ம் மோஷன். அது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? சும்மா பேசிக் கான்செப்ட் தான் தெரிய வச்சுக்கிட்டே போறாங்க. ஓகேவா? ஏன்னா ஸ்பீடே இப்பதான் சொல்ல வராங்க. ஸ்பீடுனா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு இப்பதான் சொல்ல வராங்க. ஓகேவா? அப்புறம் இப்போ ஒரு மேக்ஸில் நம்ம பார்த்துருப்போம்ல, டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன். அது என்னது? ஆவரேஜ் ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து அதோட ஃபார்முலா இங்கே கொண்டு வந்திருப்பாங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகேவா? சும்மா அந்த தியரிலாம் அந்த நம்ம மேக்ஸில் படிக்கிறது தான் இருக்கும் இதில். ஓகேவா? அடுத்து ரேட் ஆஃப் வெலாசிட்டி சொல்லலையா? ஸ்பீடு வித் டைரக்ஷன். ஓகேவா? ஸ்பீடுனா என்னது? இப்போ பார்த்தோம் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். அது வந்து என்னது? ஸ்பீடு. ஸ்பீடு வந்து இப்போ ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டின்னு ரெண்டு இருக்குது தெரியும்ல. அது ஸ்கேலார் குவான்டிட்டின்னா என்னது? ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் வச்சுருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. டைரக்ஷனோட சேர்த்து டிஸ்கிரைப் பண்ணோம்னா அது பேர் என்னது? வெக்டார் குவான்டிட்டி. ஸ்பீடு வந்து ஸ்கேலாரா வெக்டாரா? ஸ்கேலார் குவான்டிட்டி. அது வந்து மேக்னிடியூட் மட்டும்தான் வச்சு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்பீடை டைரக்ஷனோட சேர்த்து சொன்னோம்னா அது என்னது? வெலாசிட்டி. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ எப்படி சொல்றதுன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஓகே, ஸ்பீடை டைரக்ஷனோட சொல்றது என்னது? வெலாசிட்டி. ஓகேவா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி என்னது? ஆக்சிலரேஷன். ஓகேவா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆக்சிலரேஷன். ஒரு வெலாசிட்டி எப்பப்போ மாறும் அப்படின்னா, ஒன்று ஸ்பீடு மாறி இருக்கணும். ஓகேவா? இல்லைன்னா டைரக்ஷன் மாறி இருக்கணும். ஓகேவா? டைரக்ஷன் மாறிச்சினாலும் வெலாசிட்டி மாறுதுன்னு அர்த்தம், இல்லைன்னா ஸ்பீடு மாறிச்சினாலும் வெலாசிட்டி மாறி இருக்குன்னு அர்த்தம். ஒரு வண்டி நம்ம திருகும் போது ஆக்சிலேட்டர் ஆகுது அப்படின்னு சொல்றோம்ல, அது ஏன் அப்படி சொல்றோம்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆகுது. ஓகேவா? அதாவது இப்போ நீங்கள் முறுக்கி இப்படி ஒரே டைரக்ஷன்லேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 10 மணிக்கு ஒரு 5 மீட்டர் மூவ் பண்ணுறீங்க, 10:05க்கு இன்னொரு ஒரு 5 மீட்டர் மூவ் பண்ணுறீங்க, 10:10க்கு இன்னொரு ஒரு 5 மீட்டர் மூவ் பண்ணுறீங்க. அப்போனா இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஆக்சிலரேஷன் ஒரே மாதிரியே வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஆக்சிலேட்டரை ஒரே மாதிரியே வச்சுருக்கீங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்பீடும் யூனிஃபார்மாக இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து வெலாசிட்டி சேஞ்ச் இருக்கானா, இங்கே வந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலை. எப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்? சேம் அதே கான்செப்டில் இப்போ வரோம். 10 மணிக்கு 5 மீட்டர் மூவ் பண்ணியிருக்கீங்க, அடுத்து 10:05க்கு 15 மீட்டர் மூவ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஸ்பீடு சேஞ்ச் ஆயிருக்கு வித் டைம். ஓகேவா? அப்போ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்பீடு சேஞ்ச் ஆகுறதுனால இங்கே வந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு. வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்குன்னா அங்கே என்ன பண்ணியிருக்கோம்? முறுக்கியிருக்கோம் இல்லையா, ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சிலரேஷன்னா என்ன அப்படின்னா, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகேவா? இது வந்து சேம் டைரக்ஷனில். சம்டைம்ஸ் டைரக்ஷன் வந்து மாறும். டைரக்ஷன் மாறுறப்பையும் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வந்து என்னது? ஆக்சிலரேஷன். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க, v மைனஸ் u பை டி. வினா என்னது? ஃபைனல் வெலாசிட்டி, யூனா இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஓகேவா? அது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ டைரக்ஷன் ஆஃப் மோஷனுக்கு நேராக போச்சுன்னா அது பேர் என்னது? பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். ஓகேவா? தலைகீழ வந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பாலை மேலே தூக்கி போடுறோம்னு வைங்க, அங்கே வந்து என்ன ஆகும்? நம்ம ஃபோர்ஸ் மேலே தூக்கி போடுவோம், ஆனால் கிராவிடேஷன் கீழே பிடிச்சி இழுக்கும் இல்லையா? அப்போ அது போக 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 குறையுதா? டைரக்ஷன் ஆஃப் மோஷனில் போகுது, ஆனால் போக 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 குறையுது இல்லை? இது வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஏன்னா அதோட வெலாசிட்டி போக போக குறையுது இல்லை? வெலாசிட்டி போக போக குறையுதுன்றப்போ அதை வந்து என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ் ஆக்சிலரேஷன்றோம். இப்போ மேலேருந்து ஒரு பொருள் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்ன இருக்கும்? பாசிட்டிவ் ஆக்சிலரேஷனாக இருக்கும். ஒரு ஃப்ரீ ஃபாலிங் பாடி தான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிலரேஷன் ஆகிறதுக்கு. எப்படின்னா, ஒரு ஆக்சிலரேட்டட் பாடி நம்ம மேலே பட்டுச்சுன்னா ஓவர் இம்பேக்ட் ஆகுமா இல்லை? இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ இதை வந்து நான் இங்கேருந்து போடுறேன்,
ஓகேவா? இது கொஞ்சம் தான் எஃபெக்டாக இருக்கும். இதுவே இது ஒரு 3வது மாடியிலேருந்து போட்டால் சில்லுச்சில்லாக நொறுங்கிடும்ல. இது ஏன் அப்படி நடக்குது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் இப்படி வருது. வர வர என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிலரேஷன் அதிகமாகிக்கிட்டே போகும். ஓகேவா? எவ்வளோ நேரம் அதிகமாகுதோ அவ்வளோ நேரம் ஆக்சிலரேஷன் அதிகமாகும். ஓகேவா? அதெல்லாம் போக போக அந்த ஃபோர்ஸு, கைனெட்டிக் எனர்ஜியெல்லாம் படிப்போம். அப்போ நல்லா தெளிவாக படிக்கலாம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு ஆக்சிலரேஷன்னா என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகேவா? வெலாசிட்டினா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இங்கே என்ன எடுத்தோம்? மீட்டரில் தானே எடுத்தோம், மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? டிஸ்டன்ஸ்னா ஸ்பீடுனா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். அதுக்கும் யூனிட் என்னது? மீட்டர் பெர் செகண்ட். அதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பேசிக் கான்செப்ட். அப்புறம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன். இது வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஓகேவா? யூனிஃபார்ம் மோஷன்னா எப்படி இருக்குன்னா டைம் கூட கூட டிஸ்டன்ஸு இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகுது. ஓகேவா? இது வந்து யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஓகேவா? சும்மா டைம் கிராஃபு இது தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இது வெலாசிட்டி டைம் கிராஃபு. இதுவுமே டைம் கூட கூட வெலாசிட்டி கூடுது அப்படின்றது வந்து அது வந்து யூனிஃபார்மோடது. இது வந்து நான் யூனிஃபார்மோடது. அப்புறம் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் ஒரு 3 ஈக்குவேஷன் இருக்குல்ல. v = u + at, s = ut + ½ at². இந்த 3 ஈக்குவேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதை எழுதி வச்சுக்கோங்க. இது ரிலேட்டட் தான் ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபுல்லாக இதுக்கப்புறம் வர யூனிட் எல்லாமே இதை வச்சு தான். இது பேர் என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. 7.5 என்னது கொடுத்துருக்காங்க? டிஸ்கிரைப்ஸ் த வெலாசிட்டி டைம் ரிலேஷன். அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்குது. அதில் வெலாசிட்டியும் டைமையும் ரிலேஷன் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் v = u + at. இது வந்து இந்த ஆக்சிலரேஷனில் இருந்துச்சுல்ல அந்த ஈக்குவேஷன். ஓகேவா? அடுத்து வந்து இந்த s = ut + ½ at². இது ஃபுல்லாமே இந்த டயக்ராம்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது தேவைப்படாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா? நம்ம தியரியாக உட்காந்து எழுத மாட்டோம்ல ஸ்கூல் மாதிரி. அதனால இது தேவையப்படாது. டைரெக்டாக ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்துருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் இந்த 3ஐயும் மனப்பாடம் பண்ணிடுங்க. 3ல் ஃபஸ்ட்டு இது வந்து வெலாசிட்டியும் டைமையும் மென்ஷன் பண்ணும். ஓகேவா? செகண்ட் என்ன ரெப்ரசன்ட் பண்ணும்? பொசிஷன். பொசிஷன்னா என்னதுன்னா அந்த எஸ்ன்றது வந்து டிஸ்டன்ஸு. ஓகேவா? எஸ் என்னது? டிஸ்டன்ஸு. ஏ வந்து ஆக்சிலரேஷன். வியும் யூவும் என்னது? வெலாசிட்டி. டி ஃபார் டைமு. ஓகேவா? அப்போ ரெண்டாவது வந்து எஸ்ஸையும் வெலாசிட்டியையும் பொசிஷனையும் டைமையும் மென்ஷன் பண்ணும். மூணாவது என்ன ரிலேட் பண்ணுது? பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி. ஓகேவா? பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி. இதை வச்சு அப்படியே டைரெக்டாக கீழே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் போடும்போது என்னது? இப்போ ஒரு வண்டி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அப்போ மூவ் ஆகும்போது பிரேக் கொடுக்குறீங்க. இங்கே வந்து ஆக்சிலரேஷனை பாசிட்டிவ்ல எடுக்கணுமா நெகட்டிவ்ல எடுக்கணுமா? நெகட்டிவ்ல எடுக்கணும். ஏன் நெகட்டிவ்ல எடுக்கணும்? அந்த போகிற மோஷனுக்கு ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஃபோர்ஸு. அதாவது ஒரு பாடி மோஷனில் இருக்கிறதுக்கு ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆச்சுன்னா அதை வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷனில் எடுக்கணும். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் இருக்கும். பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். அப்புறம் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகேவா? சர்க்குலர் மோஷனில் இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா கிரவுண்டில் வந்து இப்போ இந்த தியரியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரன்னர் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஓடுறாரு அப்படின்னா இந்த கார்னர்கிட்ட வரும்போது அவரோட வெலாசிட்டியை குறைய விடாமல் பார்த்துக்கிறக்காண்டி இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபோர்ட் போட்டு ஓடுவார். இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஓடுவார். இந்த கார்னர் பாயிண்டில் வந்து எஃபோர்ட் எக்ஸ்ட்ரா போட்டு ஓடுவார். இதே மாதிரியே ஹெக்ஸகன், இது வந்து ஆக்டகன், இதுலலாம் அந்த எட்ஜஸ் எல்லாம் இப்படி வைக்கும்போது இந்த கார்னரில் ஃபுல்லாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஓடுவார். இது என்ன பண்ணுவார்னா ஆக்சிலரேஷனை சேமாக வச்சுக்கிறதுக்காண்டி. அப்படியே சுருக்கிக்கிட்டே போனோம்னா இது என்ன வரும்னா சர்க்கிளாக வரும். சர்க்கிளாக வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அவர் வந்து ஆக்சிலரேட் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? இதை வந்து இன்னும் சிம்பிளாக புரியணும் அப்படின்னா அந்த ஒரு பையன் வந்து ஆக்டிவிட்டியில் இப்படி சுற்றுறான்ல, இதில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஒரு கல்லில் வந்து கயிறை கட்டி இப்படி சுற்றுறாங்க. ஓகேவா? கல்லில் வந்து கயிறை கட்டி சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அந்த இதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா?
அந்த கல்லோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்படி நான் அப்படி சுற்றுறேன், இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நான் இப்படி கையை விட்டேன்னா இந்த பக்கம் மூவ் ஆயிருமா கல், நான் பின்னாடி வரும்போது விட்டேன்னா பின்னாடி மூவ் ஆயிருமா. அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்பீடு சேஞ்ச் ஆயிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த கயிறை சுற்றுறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஒரு சர்க்குலர் பாடியில் வந்து வெலாசிட்டி எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்கும், ஓகேவா. அது எப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கயரில் வந்து கல்லை கட்டியிருக்கேன், இப்போ நான் ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்தில் இப்படி நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன். இங்கே வந்து ஸ்பீடு சேஞ்ச் ஆயிருக்கா, சேஞ்ச் ஆயிருக்குல்ல. ஆனால் டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு ஆக்சிலரேட்டட் பாடினா என்னன்னு சொன்னேன், ஒன்று சேஞ்ச், ஆக்சிலரேஷன் என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. சேஞ்ச் இன் வெலாசிட்டினா ஒன்று டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கணும், இல்லைனா ஸ்பீடு சேஞ்ச் ஆயிருக்கணும். இங்கே நான் 5 கிலோமீட்டர் வேகத்திலேயே நான் ஈக்குவலண்டாக சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஆனால் இங்கே என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அதோட டைரக்ஷன் வேற, புரியுதா. நான் இந்த பாயிண்ட்டுக்கிட்ட வரும்போது விட்டேன்னா இந்த கல் இந்த பக்கமாக மூவ் ஆயிரும், இந்த பாயிண்ட்டுக்கிட்ட விட்டேன்னா இந்த பக்கம் மூவ் ஆயிரும். அப்போ ஒரு சர்க்குலராக ஒரு பாடி வந்து சர்க்குலர் மோஷனில் இருக்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், அதாவது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், ஓகேவா. ஒவ்வொரு இடத்துலையும் அது வந்து ஆக்சிலரேட்டர் ஆகுதுன்னு அர்த்தம். ஆக்சிலரேட்டர் ஆகுது இன் தி சென்ஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆகுது. சேஞ்ச் இன் வெலாசிட்டி எதனால் ஆகுது, சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஆகுறனால. ஸ்பீடு சேமாக தான் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். இதுக்கு அடுத்து ஒரு 3 யூனிட் வரும் முக்கியமாக. அந்த 3 யூனிட்டுக்கு இந்த யூனிட் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன், ஓகேவா. அடுத்த கிளாஸஸில் பார்ப்போம், ஓகேவா. முன்னாடி சொன்ன மாதிரி ரீட் பண்ணிட்டு வாங்க. இந்த இதில் ப்ராப்ளம்ஸ் இது பேஸ்டு இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஓகேவா. உட்காந்து வீட்டில் உட்காந்து போட்டு பாருங்கள், டவுட்டுன்னா கேளுங்க. இன்னும் காமன் நேரம் இருக்குது, நான் அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறேன், ஓகேவா. எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், மோஷன் கூட மோஷன்லேருந்து வந்துச்சுன்னா கேட்குறேன், ஓகேவா. எவ்வளோ பேர் ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இந்த இதை போட்டு பார்க்கலாமா. இந்த ப்ராப்ளம், ஒரு ட்ரெயின் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஸ்டார்ட் ஃப்ரம் தி ரெஸ்ட்டு, அட்டைன்ஸ் த வெலாசிட்டி 72 km/h. km/h வந்து மீட்டர்/செகண்டுக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும், 5/18 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வந்திருக்கும், 20 மீட்டர்/செகண்டு. அதை பார்த்து சொல்லிடலாம். அப்போ மினிட் வந்து செகண்டுக்கு மாற்றிருக்காங்களா, 300 செகண்டுக்கு. ஆக்சிலரேஷன் ஃபார்முலா போட்டிருக்காங்க, ஓகேவா. இனிஷியல் வெலாசிட்டி என்னது, ரெஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கனால 0ன்னு எடுத்துக்கிட்டாங்க, புரியுதா. டைம் வந்து 300 செகண்டு. இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி போட்டாங்கன்னா எவ்வளோ வருது, 1/15 மீட்டர்/செகண்ட்². ஆக்சிலரேஷனோட யூனிட் மீட்டர்/செகண்ட்². அடுத்து செகண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, distance traveled by the train for attaining this velocity. அது வந்து அந்த எஸ்னா டிஸ்டன்ஸ்னு சொன்னா அந்த ஃபார்முலா 2as = v² - u². அந்த தேர்ட் ஒரு இது இருந்துச்சுல, பொசிஷன் அண்ட் வெலாசிட்டின்னு ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில், அந்த ஈக்குவேஷனில் அதை போட்டிருக்காங்க. போட்டாச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸ் s = 3 km அப்படின்றது கிடைக்குது, ஓகே தானே. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனு, ஆக்சிலரேஷன் யூனிட், இதில் மட்டும் வச்சு தான் இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. டிஎன்பிசி படிக்கிறீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பார்க்க வேணாம், ஜஸ்ட் தியரி மட்டும் பாருங்கள், ஓகேவா. அதே மாதிரி என்டிபிசி மட்டும்தான் என்னோட ஃபோக்கஸு. வேறு டெக்னிக்கல் எக்ஸாம் ஜேஇக்கோ டெக்னீஷியனுக்கோ குரூப் டிக்கோ அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டாம், ஓகேவா. டெக்னீஷியன், ஜேஇ, குரூப் டி இது மட்டும் பார்க்குறீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பாருங்கள், ஓகேவா. மற்றபடி தியரி வந்து எல்லாருக்குமே காமன் தான், கிளியரா. ஒரு கொஸ்டின் மேக்னட்டிசம்ல இருந்து, ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட், ஓகேவா. நோட்டில் எழுதுங்க, ஆப்ஷன்ஸும் சொல்கிறேன் எழுதுங்க, நீங்கள் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக சொல்லணும், ஓகேவா. Fleming's right hand rule is used to find the Fleming's right hand rule is used to find the direction of magnetic field associated with the current carrying conductor. Direction of current carrying conductor. C option, direction of motion of the current carrying conductor. First option on the direction of magnetic field associated with the current carrying conductor.
தேர்ட் ஆப்ஷனா? தேர்ட் ஆப்ஷன் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் தி கரண்ட் கேரியிங் கண்டக்டர். 3 ஆப்ஷன் கூட போதும். டைரக்ஷன் ஆஃப் தி அசோசியேட்டட் வித் அது கிடையாது. பி ஆப்ஷன். ரைட் ஹேண்ட் ரூலில் வந்து நம்ம கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோமா இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோமா? ரைட் ஹேண்ட் ரூல் வந்து ஜென்ரேட்டருக்கு வருதா மோட்டருக்கு தேவைப்படுதா? ஜென்ரேட்டருக்கு வருது. அங்கே வந்து எந்த ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஜென்ரேட்டரில்? ஜென்ரேட்டரு நமக்கு எதுக்கு தேவைப்படுது? கரண்ட்டு இல்லாத நேரம் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தானே தேவைப்படுது. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஆஃப் தி கரண்ட் கேரியிங் காயில். ஓகேவா? அதுதான் வரும் அதுக்கு ஆப்ஷனு.